வகுப்புன்னு போதவே அம்மா விநாயகர் துதி பாடினாங்க. நாமளும் விநாயகருடைய திருவடியை தலையில் சூட்டிக்கொண்டு இந்த பாடம் நன்றாக விளங்க வேண்டும், உள்ளதை உள்ளபடி அறிய வேண்டும் என்று விநாயக பெருமானுடைய திருவடிகளை போற்றி வணங்கி 17 பாடல்களிலே ஆறாறு தத்துவம் யாது என்பதற்கு 24 தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்களை சிந்தித்தோம். அதிலே 3 உடம்பு நமக்கு இருக்கிறது. சரீரம் 3 இருக்கிறது. கண்ணுக்கு தெரிகின்ற சரீரம் ஸ்தூல சரீரம் அல்லது பருவுடம்பு அல்லது அன்னமய கோஷம். அன்னம் சாப்பிடுற உடம்பு. அன்னம் இல்லைன்னா இருக்க முடியாது. அதுக்கு 15 கருவிகள். கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், பஞ்சபூதம் ஆக 15 கருவிகள். அதற்கு அடுத்தாபோல உள் உடம்பாக நுண் உடம்பு இருக்கிறது. அந்த நுண் உடம்பு அல்லது சூக்கும உடம்பு அல்லது புரியட்ட காயம் என்று நம்ம சொல்லுவோம். அது ஓசை, ஒலி, ஊறு, சுவை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள் 5, மனம், புத்தி, அகங்காரம் என்ற அந்தக்கரணங்கள் 3 ஆக 8. அதற்கு உள்ள ஒரு உடம்பு, உள் சரீரம் ஒன்று இருக்கிறது. அதுக்கு பேரு குணசரீரம். அந்த குணம் நமக்கு அப்பதான் கிடைக்குது. உயிருக்கு இந்த உடம்பை பெற்றதனால் ஏற்பட்ட குணம்தான் 3. உடம்பினால் வந்த குணம் சாத்விக குணம், ராட்சச குணம், தாமச குணம். அது எதை சார்ந்தது அப்படின்னா உடம்பை சார்ந்தது. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. உடம்பு நல்லா இருந்தா சுறுசுறுப்பா இருக்கும். உடம்பு நல்லா இல்லைன்னா சோம்பலா இருக்கும். உடம்பு டென்ஷன் பண்ணா கோவப்படுவோம். ஆக இந்த சித்தம் என்பது குணசரீரம் அங்குதான் வருகிறது. ஆக இந்த 24 தத்துவத்துல 3 உடம்பு. இந்த உலகம் இருக்கக்கூடிய இந்த 24 தத்துவம் இருக்கக்கூடிய உலகத்துக்கு பேரு பிரகிருதி மாயா. பிரகிருதி மாயானா அசுத்தத்துக்கு அசுத்தமா இருக்கக்கூடிய இந்த உலகம் என்று அசுத்த மாயா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உலகத்தை தான் பிரகிருதி மாயா என்று சொல்கிறோம். இதற்கு ஒரு தலைவர் இருப்பார். அவர் தான் ஸ்ரீகண்ட உருத்திரர். 118 உருத்திரர்கள்ல அவர் ஸ்ரீகண்ட உருத்திரர். இந்த உலகத்தை நம்ம கீழ இருந்து மேல போய் நம்ம 3 உடம்புகளை சிந்தித்து 24 அன்பு தத்துவங்களை நம்ம சிந்தித்திருந்தோம். இப்ப அதுக்கு மேல் உலகத்துக்கு நம்ம போறோம். அதுக்கு பேர் அசுத்த மாயா உலகம். அதான் இறைவனுடைய அருள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட ஆன்மாவுடைய இருள் நிறைய இருக்கிறதுனால அதுக்கு பேரு அசுத்த மாயா உலகம். ஒரு பந்து இருக்குது. ஒரு பந்து மேல டார்ச் லைட் அடிக்கிறோம். மேல பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கும். அதுக்கு பேரு சுத்த மாயா உலகம். அதுக்கு கீழே கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரகாசம் குறைவா இருக்கும். அது அசுத்த மாயா உலகம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருக்கும். அதுக்கு பேரு பிரகிருதி மாயா உலகம். நாம இருக்கிற உலகம். சகலர் இருக்கக்கூடிய உலகம். இறைவனுடைய அருளை முழுமையாக பெற முடியாமல் நமக்கு ஆணவம் மறைத்திருக்கிறது. அதனால அப்படி இருக்கு. ஆக இப்ப நடுவுல இருக்கக்கூடிய அந்த அசுத்த மாயா உலகத்தில மொத்தம் எத்தனை தத்துவம் இருக்கிறது அப்படின்னா 7 தத்துவங்கள் இருக்கின்றன. அந்த 7ல 2 உடம்பு நமக்கு இருக்கு. என்னன்னா காரண சரீரம் மற்றும் கஞ்சுக சரீரம் என்று சொல்லுவோம். தமிழ்ல சொல்லணும்னா என்ன அப்படின்னா விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்லி அதற்கு மேல ஆனந்தமய கோஷம் என்று நம்ம சொல்லுவோம். இதுல மாயை என்ற ஒரு தத்துவமும், அடுத்து காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், குருடன் என்ற தத்துவங்களும் இருக்கின்றன. மொத்தம் 7 தத்துவம். இதுல காலம், நியதி, கலை, வித்தை இது கஞ்சுக சரீரம் என்று நம்ம சொல்லுவோம். விஞ்ஞான மயக்கோஷம். மேல இருக்கக்கூடிய அந்த மாயை அது ஒண்ணு மட்டும் ஆனந்தமய கோஷம், காரண சரீரம் என்று சொல்லுவோம். இப்போ நாம அந்த வித்யா தத்துவங்கள் 7 பற்றியும் அந்த அசுத்தமாயா உலகத்தில் உள்ள நிலையை பற்றியும் இந்த ஒரு பாடலில் 2 பாடல்களிலே சுவாமிகள் அருளியிருக்கிறார். நாம சிந்தித்துக் கொண்டிருப்பது உண்மை விளக்கம் நூல். ஒரு அனுபவ நூல். மெய்கண்டாரிடம் பெற்ற அனுபவத்தை திருவதிகை மனவாசம் கடந்தார்.
நமக்கு அருளிய 53 பாடல்களிலே இப்பொழுது 18வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். வித்யா தத்துவம். வித்யா தத்துவம் என்றாலே உயிருக்கு அறிவு, இச்சை, செயல் மூன்றையும் தூண்டுகின்ற தத்துவம் என்று அதற்கு பொருள். வித்யா தத்துவம் என்றாலே உயிருக்கான அறிவு, இச்சை, செயலை செயல்படுத்துகின்ற ஒரு தத்துவம், தூண்டுகின்ற தத்துவம் என்று அதற்கு பொருள். ஆக இப்போ நாம ஒரு இந்த உலகத்துக்கு பேரு அசுத்தமாயா உலகம். இதற்கான தலைவர் யாருன்னா அனந்தேஸ்வரர். அட்டவித்யேஸ்வரர்கள்ல ஒரு தலைவர் இருப்பார். அவர் அனந்தேஸ்வரர் என்று நம்ம சொல்றோம். இப்போ இந்த பாடலுக்குள்ளே போறோம். 7 தத்துவத்தை பற்றியும் அதனுடைய எதற்காக இந்த தத்துவங்கள் நமக்கு இறைவன் அருளி இருக்கிறார் என்பதை நம்ம சிந்திக்கிறோம். காலம் நியதி 18வது பாடல். காலம் நியதி கருதும் கலை வித்தை ஏல அராகும் புருடன் மாயை மால் அற ஏழும் சொன்னோம் அடைவாக சொன்ன இவைதன் உண்மை உன்னி உரைக்கும் நாம் உற்று. சிவாங்களுக்கு ஏற்ப ஆராய்ந்து கொள்ளத்தக்க இந்த 7 தத்துவங்களும் காலம் நீதி, மாயை, காலம் நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன், இந்த 7 தத்துவங்களும் உயிரின் மயக்கம் வரிசையாக மயக்கம் நீங்குவதற்கு வரிசையாக கூறினோம் என்று சொல்றாரு. சொன்ன இவற்றின் இலக்கணத்தை உற்று நோக்கி நாம் காண்போம் என்று ஒரு அறிமுகம் இந்த 7 தத்துவத்துக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் நாம ஆன்ம தத்துவம் பார்த்தோம். இப்ப விஞ்ஞான தத்துவங்களை பார்க்க இருக்கின்றோம். இதனுடைய அறிமுகத்தை சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு தத்துவத்தினுடைய இந்த 19வது பாட்டுல அதை நிறைவு செய்கின்றார். எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயித்த அல்லல் தரும் கிரியை ஆன்மாவிற்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனு மாற வருகாலம் குறியா மயக்கு என்று கொள். எல்லை பலம் புதுமை அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். எல்லை பலம் புதுமை, இது எதற்கான எதிர்காலம், எதற்கான கடந்த காலம், எதற்கான நிகழ்காலம் என்றால் உயிர்களின் இன்ப துன்ப நுகர்ச்சி. இன்ப துன்ப நுகர்ச்சி இந்த உலகத்துல பிறந்திருக்கும். போன ஜென்மத்திற்கான இன்ப துன்ப நிகழ்ச்சி, இந்த ஜென்மத்திற்கான இன்ப துன்ப நிகழ்ச்சி, அடுத்ததாக இனிமே வரக்கூடிய இன்ப துன்ப நிகழ்ச்சி. ஆக இதனுடைய அர்த்தம் என்ன? காலத்தினுடைய அர்த்தம் என்னன்னா வினை பயனை இத்தனை காலம் அனுபவிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. காலம், காலம்னா என்னன்னா வினை பயனை அனுபவிக்க வேண்டிய காலம். அது பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், கடந்த காலம், நிகழ்காலம். அவரவர் செய்த வினையை அனுபவிக்க வேண்டிய காலம் என்ன? இப்ப நான் இத்தனை ஜென்மம் தான் உயிரோட இருக்கணும், இத்தனை வருஷம் இருக்கணும்னா அவ்வளவுதான் காலம். ஆகவே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற, அனுபவிக்க போகும் காலம், வினைப்பயனை நுகர்கின்ற காலம், காலம். இது சாமி கரெக்டா அவர் கட்டுப்பாட்டுல வச்சிருப்பார். காலம் நியதி இரண்டையுமே சாமி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார். நம்ம யம தர்மம்லாம் சொல்றோம், இதெல்லாம் கால தத்துவத்துக்குள்ள அடக்கம். அது பாசா இருப்பார். இத்தனை வருடம் இருக்கணும், இத்தனை செகண்ட் இருக்கணும்னா அத்தனை செகண்ட் வச்சிருப்பார். ஆக இது நேரடியா, அதனாலதான் யமனுக்கு யமனாக சாமி இருக்கிறார். கால சம்கார மூர்த்தியாக சாமி இருக்கிறார். கால காலனை கம்பனெம்மானை காணக்கன் அடியேன் பெற்றவாறு என்று சுந்தர பெருமான் சொல்றார். ஆகவே இந்த கால தத்துவத்தை நேர்மையாகவும் சரியாகவும் இருக்கும்படி சாமி கணக்குல வச்சிருப்பார். அவரவர் எவ்வளவு இன்ப துன்பம் அனுபவிக்கணும் பாஸ்டன்ஸ்ல, இப்போ இனிமே எவ்வளவு இருக்கணும்னு கணக்கு சரியாக அவரவர் செய்த வினையின் படி வைத்திருப்பார். தள்ளுபடி பண்றது அடுத்த விஷயம், கணக்கு இப்படி வச்சிருப்பார். இதான் காலம்.
ஆக காலத்துக்கு நேரடி பொருள் வினைப்பயனை எத்தனை காலம் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். அடுத்ததாக நியதி, எப்போதும் நிச்சயித்தல். நியதி அவரவர் வினைப்பயனை அவரவர் தான் அனுபவிக்க வேண்டும். இதுதான் நியதி. பெற்ற பையனா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், உடம்பு சரியில்லை, என்னுடைய காய்ச்சலை இன்னொருத்தர் வாங்கிக்க முடியாது. நான் அனுபவிக்கின்ற துன்பத்தை இன்னொருத்தர் வாங்க முடியாது. நான் அனுபவிக்கின்ற இன்பத்தை இன்னொருத்தர் பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு போயிடுச்சா நான் தான். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் நமக்கு ஏற்படுகிறதே என்று நாம் கருதினோம் என்றால் அதற்கு வினையும் வினைச்சாரல் என்று பெயர். திருமணம் ஆகிற வரைக்கும் நாம ஒரு வினையில தான் சுத்திட்டு இருப்போம். திருமணம் ஆன உடனே 2 வினை வந்து சேர்ந்துடும். அப்புறம் 3 ஆகும். அப்புறம் அவங்க மாமனாரு மாமியாரு யாருக்கு உடம்பு சரியில்லை, இப்படி பார்த்தா வினைச்சாரல் பெருகி கொண்டே போகும். பேரம் பேத்தி வினைச்சாரல். இந்த நல்ல நேரம் முடிய போது பொண்ணை கூப்பிடுவாங்க. அந்த திருமணம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும். வினை சைக்கிளை சுழற்சி அடி. அது வரைக்கும் சிங்கிள் வினையில சுத்திட்டு இருந்த நாம பல வினைகளில் வினைச்சாரலில் நாம் இருப்போம். இது வந்து பக்குவத்திற்காக இறைவன் அவரவர் வினையை அவரவர் தான் அனுபவிக்க வேண்டும். இதான் நியதி. மாறி அனுபவிக்க முடியாது. அது சிவச்சட்டத்தில் இல்லை. யார் நினைச்சா கூட மாத்தி கொடுக்க முடியாது. அப்படி ஏதாவது நடந்து விடக்கூடாது என்பதற்காகவே சிவபெருமான் நேரடியாக காலம் மற்றும் நியதி ஆகிய இரு தத்துவங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் என்பது பொருள். ஆகவே காலம் என்பது அவரவர் அனுபவிக்கின்ற இன்ப துன்ப நுகர்வினை அதனுடைய எல்லையை குறிப்பது. நியதி என்பது அவரவர் வினையை அவரவர் தான் அனுபவிக்க வேண்டும் என்பது நியதி. அடுத்ததாக கிரியை, கலை. அல்லல் தரும் கிரியை என்று சொல்கிறார். கலை தத்துவம். கலை என்றாலே செயல் என்று அர்த்தம். இப்ப கலை நிகழ்ச்சி நடக்குது ஒரு கல்லூரியில. நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வைப்பாங்க. முதலையே வச்சுட்டா எல்லாரும் ஓடிடுவாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க ஸ்டேஜ்ல, வெளியில இருக்க மாட்டாங்க கேட்கறது. அப்ப என்ன அர்த்தம்? கலை நிகழ்ச்சி என்பது ஆர்வத்தையும் அந்த செயலையும் தூண்டுவதுதான் கலை நிகழ்ச்சி. செயலை தூண்டுவது. அப்போ ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே என்ன பண்ணும்னா ஆக்ஷன்ல இறங்கும். அந்த கையை கால ஆட்டும், அழுகும். இதான் ஃபர்ஸ்ட் அது செய்யக்கூடியது. ஆக கலை முதலில் இருக்கிறது. அப்படின்னா உயிருடைய செயலை தூண்டுகிறது, செயலாற்றலை தூண்டுகின்றது. 2 நிலைகளிலே உயிருடைய செயலாற்றல் தூண்டப்படுகிறது. ஒன்று இந்த வித்யா தத்துவத்திலும், இன்னொன்று ஆன்ம தத்துவத்தில். மனம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த அகங்காரம் தான் அந்த செயல். அப்ப கலையினுடைய ஜோடி எது அப்படின்னா, செயலில் இருந்தால் கலையில் இருந்தால் அயன தத்துவங்கள்லாம் தோன்றுகின்றன. அதான் அருணகிரிநாதர் சொல்வார், கலாதி நமோ நம. நாதம் விந்து, அதான் சிவபெருமானை குறிக்கக்கூடியது. நாதம் விந்து என்பது சிவசக்தியை குறிக்கக்கூடியது. கலையில் இருந்து தோன்றிய தத்துவங்கள், கலையை ஆதியாக தோன்றிய தத்துவங்கள் என்று கலாதி நமோ நம. நாதம் விந்து கலாதி நமோ நம. அப்ப இந்த கலை தத்துவம் உயிருடைய செயலை தூண்டுகிறது முதல் நிலையாக. அடுத்த நிலையாக பார்த்தீர்கள் என்றால் அகங்காரத்தில் தூண்டுகிறது. ஆக அகங்காரமும் கலையும் ஒரு ஜோடி. அடுத்ததாக பாத்தீங்கன்னா உயிரின் செயலாற்றலை தூண்டுகின்ற இந்த கலைக்கு அடுத்ததாக உயிரின் அறிவாற்றலை தூண்டுகின்ற வித்தை, உள்ளை அறிவு. உயிரின் அறிவாற்றலை தூண்டுகின்ற ஒல்லை அறிவு. அது உயிருக்கு அறிவு ஆற்றலை தூண்டுகின்றது. ஆசை. அடுத்ததாக அராகம், உயிரின் இச்சையை தூண்டுவது. ஆக இங்க காலம் என்பது என்ன அப்படின்னா, வினைப்பயனை நுகருகின்ற காலம். நியதி என்பது அவரவர் வினையை அவரவர் தான் அனுபவிக்க வேண்டும். கலை என்பது உயிரினுடைய செயலாற்றலை தூண்டுகின்றது.
அறிவு என்பது, அதாவது வித்தை என்பது உயிரினுடைய அறிவாற்றலை தூண்டும். அதே போல ஆசை என்பது அராகம், இச்சை என்பது உயிரினுடைய இச்சையை தூண்டும். அதே போல புருடன் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன் ஆரவரும் குறிகாலம் என்று சொல்லக்கூடிய 5 தத்துவங்களுடன் கூடிய உயிரை போக முயற்சிக்கு எய்தும்படி செய்வது இந்த புருடன் என்று, இதற்கு உள்ளம் என்று ஒரு பெயர் உண்டு. இதற்கு உள்ளம் என்று ஒரு பெயர். உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மனம் சூக்குமமா உள்ளம் சூக்குமமா அப்படின்னா உள்ளம் தான் சூக்கும். மனத்திலே இப்போ நாம காலையில சாப்பிட்டது மத்தியானம் சாப்பிட்டதெல்லாம் நினைவுல இருக்கும். ஆனா 4 நாளைக்கு முன்னாடி என்னங்க சாப்பிட்டீங்க மத்தியானம்னு நினைவுல இருக்காது. ஆனா உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே என்று மாணிக்கவாசகர் சொல்றார். உங்களுடைய திருமண நாள் என்னைக்கு அப்படின்னு கேட்டா கரெக்டா சொல்லுவீங்க. பிறந்த நாள் என்னைக்குன்னா, மற்றவைகள்லாம் அவ்வளவு பதிவுல இருக்காது. அதுபோல் உள்ளத்தின் பதிவு, அதான் உள்ளத்தில சிவபெருமான் இருப்பார்னு சொல்லுவோம். உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. ஆக இந்த உள்ளம் என்பது 5 தத்துவங்களின் ஒரு கூட்டு தத்துவமாக இருக்கக்கூடியது புருடன் என்று நம்ம சொல்றோம். உயிர் போன்றது இந்த தத்துவங்களிலேயே 31 தத்துவங்களிலேயே உயிர் போன்றது இந்த புருடன். ஆக இந்த 19 வித்யா தத்துவங்கள் 19வது பாடலிலே 7 தத்துவங்களை நாம சிந்தித்தோம். இதுல மாயை மற்றும் நம்ம இதுல சொல்லல, இருந்தாலும் மாயை என்ற ஒரு தத்துவம் இருக்கிறது. முதல்ல எடுத்த உடனே அந்த தத்துவம் என்னன்னா மாயை, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன். மாயை என்பது ஆனந்தமய கோஷம், காரண சரீரம் என்று முதல்ல ஒரு மயக்கத்துல ஒரு குழந்தை இருக்குதா நினைச்சுக்கோங்க. தண்ணி தொளிக்கிறோம் அப்படி முழிக்கும். அதுபோல ஆணவ மலத்தின் குடியில் இருந்த நாம ஒரு முதல் உடம்ப கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கருவி அதான் மாயை. அப்படி கொடுத்த உடனே ஒரு ஒரு விழிப்பு அப்படி வரும். முழு அறிவும் வராது. அப்படி ஒரு விழிப்பு உற்சாகம். அதனால அது பேர் ஆனந்தம். அந்த முதல் உடம்பு அந்த ஒரே ஒரு கருவிதான் மாயை, ஆனந்தமய கோஷம், காரண சரீரம். அடுத்து வரக்கூடிய 6ம் கஞ்சுக சரீரம். அடுத்து சித்தம் மட்டும் குணசரீரம். அடுத்து இருக்கக்கூடிய 8 கருவிகள் பாத்தீங்கன்னா சூக்கும சரீரம் அல்லது புரியட்ட காய். அதுக்கு அடுத்து உள்ளது கண்ணுக்கு தெரிகிற 15 கருவி. இறப்பு என்பது இந்த கண்ணுக்கு தெரிகிற கருவிகள் தான் நம்மளை விட்டு போகும். மீதி 4 உடம்பு நம்மளுடைய தான் இருக்கும். ஆக இந்த வித்யா தத்துவங்களை சிந்தித்து அடுத்ததாக 20வது பாடல் சிவ தத்துவத்துக்கு போறோம். நம்ம இப்ப இருந்து கீழ இருந்து மேல போறோம். நிறைய அருளாளர்கள் மேல இருந்து கீழே வருவாங்க. நம்முடைய சாமி உண்மை மனவாசம் கிடந்த கீழ இருந்து மேல போறாரு. ஏன்னா கண்ணுக்கும் அறிவுக்கும் எட்டியதை வைத்துக் கொண்டு கண்ணுக்கும் அறிவுக்கும் புலப்படாது மறைந்திருக்கவென்ற அறிவது ஞானத்தின் வழி. அந்த வழியிலே நம்முடைய மனவாசம் கிடந்தார் அவர்கள் செல்லுகின்றார். அந்த வகையிலே 20வது பாடல் சிவதத்துவம். இப்ப சிவதத்துவத்துக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நான் சில செய்திகளை அப்படியே சொல்லுவேன். நீங்க அப்படியே கேட்டுக்கிட்டு போனீங்கன்னா அப்படியே புரியும். அனாதி அப்படியே 3 பொருள் இருக்கு. சிவம் ஒரு பொருள் இருக்குது. அப்படியே உயிர் இருக்குது. அந்த உயிரோடு இணைந்த ஆணவம் என்ற பாசம் மல பந்தத்தோடு அந்த உயிர் இருக்கிறது. முழு அறியாமையில் இருக்கிறது. சாமி பார்க்கிறாரு. தன்னிடம் இருந்து ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். தன்னிடம் இருக்கக்கூடிய 8 குணங்களிலே அருள் குணத்திலிருந்து ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். அதுதான் சக்தி. அந்த சக்தியோடு சம்பந்தம் செய்கிறார். அதான் சாதாரண சம்பந்தம். அதை பின்னாடி பார்ப்போம். அந்த சக்தியை என்ன பண்றாங்க? அவங்கதான் அகிலாண்டேஸ்வரி என்று பெயர். அவங்க என்ன பண்றாங்க? மாயை என்ற ஒரு பொருளை நோக்குகிறார்கள். நோக்கி அதோடு கலந்து மாயையிலிருந்து இந்த உயிருக்கு அறிவு இச்சை செயலை தூண்டுவதற்கு இந்த கருவி கரணங்களை படைத்து கொடுக்கிறார்கள். ஆகவே அந்த சக்தி அகிலாண்டேஸ்வரி என்று பெயர் அல்லது ஆதி பராசக்தி என்று பெயர். நம்ம சைவ சித்தாந்தத்துல அதை சுத்த சிவம் என்று சொல்கிறோம். இந்த சுத்த சிவம் தான் சிவதத்துவத்தின் தலைவர். முதல்ல ஆன்ம தத்துவத்தின் தலைவனாக ஸ்ரீகண்ட உருத்திரரையும், அடுத்ததாக வித்யா தத்துவத்தின் தலைவனாக அனந்தேஸ்வரரையும், இப்பொழுது சிவதத்துவத்தின் தலைவனாக சுத்த சிவம், சைவ சித்தாந்தத்தின்படி அதுக்கு சுத்த சிவம்,
சக்தியாக சொல்லும் பொழுது அதற்கு பேர் ஆதி பராசக்தி என்றும், இன்னி விரித்து நம்ம புரிந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டுமென்றால் அகிலத்தை ஈன்று ஆட்சி செய்த அகிலாண்டேஸ்வரி என்றும் நம்ம சொல்றோம். ஆக நம்ம இப்ப சைவ சித்தாந்தம் படிக்கிறதுனால அதை சிவ சுத்த சிவம் என்று கொண்டு, அந்த சுத்த சிவம் மாயையோடு கலந்து 2ஆக பிரிறாங்க. 2 சக்தியாக பிரிறாங்க. ஒரு சக்தி நாதம் என்றும், இன்னொரு சக்தி விந்து என்றும். நாதத்தை ஞான சக்தியாகவும், விந்துவை கிரியா சக்தியாகவும் கொள்கிறோம் என்று நாம நினைச்சுக்கணும். அதாவது என்னன்னா, கோயிலுக்குள்ள போறோம். போன உடனே இடது பக்கம் ஒரு பிள்ளையார் இருப்பார். வலது பக்கம் ஒரு முருகன் இருப்பார். உள்ள ஒரு மூலவர் இருப்பார். இது 3 சேர்ந்தாதான் கோயில். அந்த இடது பக்கம் இருக்கிற பிள்ளையார் தான் முதல்ல தோன்றிய நாதம். அதனால மூத்த பிள்ளையார் என்று அதற்கு பொருள். இந்த நாதத்தை நாம என்ன சொல்றோம்னா சிவம் என்று சொல்கிறோம். அந்த சிவம் என்று சொல்கிறோம் அல்லது ஞான சக்தி என்று சொல்கிறோம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிரியா சக்தி என்று சொல்கிறோம், அல்லது சக்தி என்று சொல்கிறோம், அல்லது விந்து என்று சொல்கிறோம். இது உயிருடைய அதாவது என்னன்னா கிரியா சக்தியாக இருக்கிறது. ஆக ஞான சக்தி கிரியா சக்தி இருக்கிறது. 2 சக்தி. ஆதிபராசக்தியிலிருந்து தோன்றியது 2 சக்தி. அதாவது மாயையோடு கலந்து. இப்ப நாதம் விந்து தான் தத்துவமா சொல்லும் போது நாதம் விந்து. கோயில்ல சொன்னோம்னா பிள்ளையாரு முருகன். அப்புறம் பாத்தீங்கன்னா சக்தி சிவமா சொன்னீங்கன்னா சிவசக்தி. இந்த சிவசக்தி 2ம் கூடுகிறது. இப்ப பச்சை கலர் பெயிண்ட் அம்பாள்னு வச்சுக்குவோம், சிவப்பு கலர் பெயிண்ட் சிவன்னு வச்சுக்குவோம். இது 2 கூடுகிறது. எப்படி கூடுகிறது என்றால் 3 விதத்துல தான் கூட முடியும். பச்சை கலர் பெயிண்டும் சிவப்பு கலர் பெயிண்டும் 3 விதத்துல தான் நம்மளால கூட முடியும். ஆக பச்சை கலர் 50%, சிவப்பு கலர் 50%. சரிசம கூடல். அப்போ ஒண்ணு உற்பத்தி ஆகுது. அதுக்கு பேரு சதாசிவம் அல்லது சதாக்கியம் என்று பெயர். அந்த சதாசிவம் தான் மூலவராக இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய லிங்கமோ அல்லது விநாயகரோ அல்லது முருகனோ அல்லது அம்பாலோ உள்ள இருந்தா கோயிலுக்கு உள்ள இருந்தா அவருக்கு பேர் மூலவர், அவருக்கு பேரு சதாக்கியம். இச்சாசக்தி என்று பெயர். அதுக்குள்ள இருந்தா அவங்களுக்கு பேர் இச்சாசக்தி. ஆக முதலில் தோன்றியது ஞான சக்தி, அடுத்ததாக இந்த பக்கம் இருக்கிறது கிரியா சக்தி. பிள்ளையார் முருகன், நாதம் விந்து, சிவசக்தி, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா இது 2 சரிசமமா கூடும்போது ஒன்று கிடைக்கிறது. அதுதான் உள்ளே இருக்கக்கூடிய மூலவராக இருக்கக்கூடிய இச்சாசக்தி. இது ரொம்ப முக்கியமான பொருள். 3 ஆயிடுச்சா? 3 தத்துவம் ஆயிடுச்சு. அடுத்ததாக வேறு விதமாக இந்த பச்சையும் சிவப்பும் கூடுகிறது. சிவசக்தி கூடுகிறது. அது எப்படின்னா பச்சை அதிகமா கூடுது, சிவப்பு கம்மியா கூடுது. அதாவது அம்பாள் கிரியாசக்தி அதிகமாகவும் சிவம் ஞான சக்தி குறைவாகவும் கூடுகிறது. அதுக்கு பேரு ஈஸ்வர சத்துவம். இங்கதான் உருவங்கள் சிவபெருமான் கொள்கிறார். 25 மூர்த்தங்களை கொள்கிறார். அத்தனை நடராஜர்ல இருந்து அம்பாள் எத்தனை மூர்த்தம் இருக்கோ அத்தனை மூர்த்தங்களை இங்கதான். அம்பாளுடைய ஆற்றல் அதிகமாக கூடுவதனால கிரியாசக்தி கூடுவதனால ஒரு இல்லத்துல போனீங்கன்னா தாய்க்கு வீட்டுல பவர் அதிகமா இருக்கு கணவரை விட அப்படின்னா பிள்ளைகளுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். அதுபோல எல்லாம் பிள்ளை வேணும்னா அம்மா கிட்ட தான் செல்போன் வேணும், எனக்கு பைக் வேணும்னு கேட்கும். அப்புறம் தான் அது நடக்கும். அதுபோல அம்பாளுடைய கிரியாசக்தி கூடும் பொழுது அங்கே மூர்த்தங்கள் உற்பத்தி ஆகின்றன. அந்த மூர்த்தங்கள் தான் மகேஸ்வர மூர்த்தங்கள், மகேஸ்வர தத்துவம், ஈஸ்வர தத்துவம் என்று சொல்றோம். அத அப்படியே பச்சை கலர் பெயிண்ட் கம்மியாகும், சிவப்பு கலர் பெயிண்ட் அதிகமாகும். அதாவது சாமியினுடைய ஆற்றல், அதாவது ஞான சக்தி கூடுதலாகவும் கிரியாசக்தி குறைவாகும்னா ஞானம் பெருகும். இதுதான் இங்க ஞானம் பெருகும் பொழுதுதான் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் உயிர்களுக்கு கிடைக்கின்றன. உடம்பு கிடைக்கும்.
சுத்த வித்தை என்று இதற்கு பெயர். படைத்தல் சக்தி, காத்தல் சக்தி, ஒடுக்குதல் சக்தி. மேல இருந்து பார்த்தா 9 சக்தி அப்படியே வந்துடும். ஆதி பராசக்தியிலிருந்து காத்தல், படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் சக்தி 9 சக்தி. கோயில்ல பாத்தீங்கன்னா நவ கலசங்கள் மேல இருக்கும். ஆக இந்த 9 கலசங்கள் வழியாகத்தான் சக்தி உலகத்தை ஆள்கிறார். அதுபோல இந்த 9 சக்தியாக இருந்துதான் இந்த உலகத்தை ஆள்கின்றால் சிவதத்துவத்தில் இருந்து என்பது அதற்கு பொருள். ஆக தத்துவம் என்று பார்க்கும் பொழுது நாதம், விந்து, சதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தை. இதைத்தான் நான் இப்ப இவ்வளவு நேரம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். கோயில்ல பார்க்கும்போது பிள்ளையாரு, முருகன், உள்ள இருக்கிற மூலவர் இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம். புரிந்து கொள்வதற்காக அத்தனையும் பார்த்தோம். ஆக சித்தாந்தம் வேறு, கோயில் வேறு, அது வேறு, இது வேறு கிடையாது. எல்லாத்தையும் புராணங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து பார்க்க வேண்டும். அந்த வகையில இப்பொழுது 20வது பாடல். வித்யா தத்துவங்கள் ஏனும் விளக்கினோம், சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள் நித்தமாம், சுத்த வித்தை ஈசுரம் பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவம் கான் அவைகள் தான். இப்ப நான் சொன்னது அப்படியே நீங்க அப்படியே சொல்லுவேன், அப்படியே பாருங்க. இதுவரை வித்யா தத்துவங்கள் 7 விளக்கி சொன்னோம். இனி சுத்த தத்துவங்களை சொல்ல இருக்கிறோம், கேட்பாயாக மாணவன். அவைகள் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்பனவாகிய சுத்த வித்தை, ஈஸ்வரம், அவற்றின் மேலாக சொல்லப்படும் சதாசிவம். ஆக சுத்த சிவத்துக்கு மேல சதாசிவம், உயிருக்கு நன்மை செய்யும் சக்தியின் சிவமும் அதுக்கு மேல நாதம் பிரிந்து என அறிவாயாகமானவனே. அப்ப கீழ இருந்து மேல சொல்றாரு. சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாக்கியம், நாதம், விந்து என அறிவாயாக என்று 20வது பாடலிலே சொல்லி 21வது பாடல்ல சுத்த தத்துவங்களின் நிலை அதான் இப்ப சொல்ல போறாரு. சுத்த வித்தை ஞானம் மிகும். நான் சொன்னேன் சிவப்பு கலர் பெயிண்ட் அதிகமாக சிவபெருமானுடைய ஆற்றல் ஞான சக்தி அதிகமாக இருக்கும், அம்பாளுடைய ஆற்றல் குறைவாக இருக்கும், அதாவது கிரியா சக்தி குறைவாக இருக்கும். அப்ப சுத்த வித்தை ஞானம் மிகும், தொன்மையாம் ஈஸ்வரம் தான் அத்தன் தொழில் அதிகம். அத்தன்ன சாமியினுடைய ஆற்றல் அதிகமா இருக்கும். அத்தன் தொழில் அதிகமாக்கியிடும் ஒத்தம் இவை சதாக்கியம் என்றும் சுத்த சிவம் கிரியை ஆதார ஞான உரு ஆம். ஆக உயிர்கள் உய்யும் பொருட்டு உயிர்களை ஆதாரமாக இரையாற்றும் 5 தொழிலுக்கு இந்த 5 தத்துவங்களும் மிக முக்கியமாக இருக்கின்றன அப்படின்றார். ஆதாரமாம் உயிர்கள் உய்யும் பொருட்டு இறை ஆற்றும் 5 தொழிலுக்கும் இந்த 5 தத்துவங்களும் ஆதாரம். இப்ப இறை செய்யக்கூடிய 5 படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருள் ஆகிய 5 தொழில்களுக்கும் இந்த 5 தத்துவம் முக்கியமாகும். அவற்றுள் சுத்த வித்தை என்பது ஞானம் மிகும். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்ற முத்தொழிலும் ஞானம் மிகும். அதாவது நாதம் அதிகமாகவும் விந்து குறைவாகவும் இருக்கும். அதான் ஞான சக்தி அதிகமாகவும் கிரியா சக்தி குறைவாகவும் இருக்கும். பிள்ளையாருடைய ஆற்றல் அதிகமாகவும் முருகனுடைய ஆற்றல் குறைவாகும். அதை இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம். 5 போது திருவருள் இச்சை ஞானம் கிரியை என நிகழ்கிறது. ஞானம் அதிகமா இருக்கு. அங்க சுத்த வித்தையில பாத்தீங்கன்னா சிவம் அதிகமாகும், சக்தி குறைவாகவும் இருக்கும், ஞானம் அதிகமா இருக்கும். தொன்மையாம் ஈஸ்வரன் தான் அத்தன் தொழில். தொன்மையாம் ஈஸ்வரன் தான் காலத்தால் வரையறக்க இயலாத அத்தன் தொழில் அதிகமாக கீடும். அதுல இறைவனின் கிரியா சக்தி அதிகமாக இருக்கும். தொழில் என்றால் கிரியா சக்தி, விந்து என்று அதற்கு பொருள். ஆக ஈஸ்வரத்துல சக்தி அதிகமாகவும் சிவம் குறைவாகவும் இருக்கும். சிவசக்தி கூடல் 3 வகை. சரிசமம், சிவம் கூடுதல், அடுத்ததாக சக்தி கூடுதல். சிவம் கூடும் பொழுது ஞான அதாவது சுத்த வித்தையாகவும், சக்தி கூடும் பொழுது ஈஸ்வரமாகவும், 2 சரிசமமாக கூடும்போது சதாக்கியமாகவும் இருக்கிறது என்பதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது. ஆக பாருங்க, நேரா சுத்த சிவம் தலைவன் அவன் மாயையோடு கலக்கும் போது 2 சக்தி உற்பத்தி ஆகிறது. அந்த 2 சக்தி நாதம், விந்து. தத்துவமா சொல்லும் போது நாதம், விந்து. சிவசக்தியா சொல்லும் பொழுது சிவசக்தி. கோயிலா சொல்லும் போது பிள்ளையாறு, முருகன். ரைட்டுங்களா? இது
சக்தியா சொல்லும் போது ஞான சக்தி, கிரியா சக்தி, ஆதிபராசக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி 3 சக்தி ஆயிடுச்சு. இப்ப 2 சரிசமமா கூடும்போது உள்ள இருக்கிற மூலவர் சதாசிவம். அதுக்கு பேரு இச்சாசக்தி. அந்த இச்சாசக்தி வெளிப்படுகின்ற சக்தி அருள் சக்தி. இச்சாசக்தியிலிருந்து இறைவனுக்கு ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இந்த உயிர்கள் உயிர் வர வேண்டும். அதுக்காக அருளை பொழிவதுதான் அவனுடைய வேலை. அதனால இச்சாசக்தியிலிருந்து வெளிப்படுவது, மூலவரிடமிருந்து வெளிப்படுவது அருள் சக்தி. சிவலிங்கத்தை போய் நீங்க வணங்குனீங்கன்னா அருள் தான் நிறைய கிடைக்கும். பொருளை விட அருள் தான் கிடைக்கும். இதுக்கு பேரு அருள் சக்தி. மொத்தம் 5 சக்தி ஆயிடுச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 6வது ஈஸ்வரம், மகேஸ்வரம். இங்க மறைப்பு சக்தி என்று பெயர். இந்த இடத்துக்கு மறைப்பு சக்தி 6வது சக்தி மறைப்பு சக்தி. இங்கதான் திருவுருவங்கள்லாம் நமக்கு கிடைக்குது. இந்த உருவ வழிபாட்டை நீங்க வழிபட்டீங்கன்னா நிறைய பொருள் கிடைக்கும். தன்னை மறைத்துக் கொண்டு ஈஸ்வரம் உலக பொருள்களை வாரி வழங்குவதுதான் மறைப்பு சக்தி. இந்த உருவ வழிபாடு செஞ்சீங்கன்னா நிறைய பொருள் கிட்டும். லிங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா நிறைய அருள் கிட்டும். அடுத்தது சுத்த வித்தை என்று இருக்கிறது. கீழே படைத்தல், காத்தல், ஒடுக்குதல். இதனுடைய வேலை என்னன்னா படைத்தல் சக்தி, காத்தல் சக்தி, ஒடுக்குதல் சக்தி. இந்த சக்தி பிரம்மாவை அதிர்த்திட்டும், விட்டுணுவை அதிர்த்திட்டும், முருத்தனை அதிர்த்திட்டும் செய்வதனால 9 சக்திகள், நவசக்தி. இந்த ஒவ்வொரு கோபுரத்திலையும் பாடல் பெற்ற பெரிய தலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 9 கலசங்கள் இருக்கும். 9 சக்தியாக இருந்து இந்த உலகத்தால். ஆக இவ்வாறாக சிவ தத்துவம் 5 தத்துவங்களாக இருக்கு. அப்ப முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா முதல் உலகம் சுத்தமாயா உலகம். அதுல 5 சக்திகள் உள்ளன, 5 தத்துவங்கள் உள்ளன. அதை நம்ம இப்ப பார்த்தோம். அதற்கு தலைவன் சுத்த சிவம். அப்படியே அடுத்த உலகம் வாங்க, 7 தத்துவங்கள் உள்ளன. அடுத்ததாக அதுக்கு தலைவன் யாருன்னா அனந்தேஸ்வரர் பார்த்தோம். அதுக்கு பேர் அசுத்தமாயா உலகம் என்று பார்த்தோம். அடுத்த ஒரு உலகம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அது பிரகிருதி மாயா உலகம். அதுல 24 தத்துவங்கள் உள்ளன என்று நாம பார்த்தோம். அதுல 3 உடம்பு இருக்கிறது என்று பார்த்தோம். இதற்கு தலைவன் யாருன்னா ஸ்ரீகண்ட உருத்திரர் என்று நாம பார்க்கிறோம். பார்த்துட்டு இப்ப 21 பாடல்களை நிறைவு செய்துவிட்டு இப்ப 22வது பாடலுக்கு நாம செல்கிறோம். ஆணவமும் கண்மமும். இப்போ பாடலுடைய பொருளை லேசா சொல்றேன். ஆணவம்னா உயிரோடு இணைந்திருக்கின்ற ஒரு மலம். செம்பில் எப்படி களிம்பு இணைந்திருக்கிறதோ அது போல. யாரும் கொண்டு வைக்கல, இயற்கையாகவே இருக்கிறது. அதனால ஆணவத்துக்கு சகச மலம், இயற்கை மலம் என்று பெயர். மலப்பந்தம். அது என்ன செய்துனா நீயான உன்னை நான் என்று சொல்ல வைக்கிறது. இதுதான் அதனுடைய வேலை. நீயான உன்னை நான், எனது அப்படின்னு சொன்ன, நான் இல்லாம பண்ணிடுவியா? எதை பார்த்தாலும் என் பொருள், என் பொருள், என் கை, என் கால், என் மனைவி, என் பொருள், எதுவுமே நீ கொண்டு வரல, எல்லாம் இறைவன் கொடுத்தது. ஆனா நம்ம சொல்லும் போது என்ன சொல்ற, என் கை, என் கால், என் மனைவி, என் பிள்ளை, என் கார், என் பங்களா அப்படின்னு சொல்ல வைக்கிறது. ஆகவே யான் எனது என்ற 2 குற்றங்கள் இயற்கையாகவே உயிருக்கு இருக்கிறது. இது உயிருடைய அறியாமையை முழுமையாக அறிவு செயல்படாமல் அறியாமையை கொண்டு வருகிறது. இதைத்தான் மாணிக்கவாசகர் யான் எனது என்னுரை மாய்த்து கோதையில் அமுது ஆனானை குழாவு தில்லை கண்டேனே. யான் எனது என்னுரை மாய்த்து கோதியில் அமுது ஆனானை குழாவு தில்லை கண்டேன். என்னிடம் இருக்கக்கூடிய யான் என்ற குற்றத்தையும் எனது என்ற குற்றத்தையும் நீக்குகின்றவன் சிவபெருமான் என்று அங்கே சொல்றார். இப்ப ஆணவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப கண்மம்னா என்னன்றத நம்ம அப்படியே பார்த்துடுறோம். நீயான உன்னை நான் என்று சொல்ல வைப்பது ஆணவம். கண்மம்னா என்னன்னா அப்படி பார்த்துட்டு பாட்டுக்குள்ள போனா நல்லா. கண்மம் என்பது கர்மா என்று பெயர். கர்மான்னா ஒர்க்கு, செயல். அப்படின்னா என்ன அப்படின்னா கர்மா தனித்து நிற்காது, எதை சார்ந்து இருக்கும். ஒரு செயல் என்பது செயல், அதான் கர்மா. அது தனித்து நிற்காது. ஒரு சுத்தியல் எடுத்துக்குவோம், அது மாயை. சுத்தியல் எதுல இருந்து வந்ததுன்னா பஞ்சபூதத்துல இருந்து வந்தது மாயை. அடிக்கிற செயல் கண்மம். இதுதான் கண்மம். சுத்தியல் மாயை, அடிக்கிற செயல் கண்மம். தறி மெஷின் மாயை, நெய்தல் கண்மம். கலப்பை மாயை, உழுதல் கண்மம். என்னுடைய உடம்பு மாயை, அது செய்கின்ற பாவ புண்ணியம் கண்மம். இதான் கண்மம்.
அது செய்கின்ற பாவ புண்ணியம். எப்படி சுத்தியில இருந்து வந்தனோ அதே போல உடம்பு. சுத்தியல் மாயையிலிருந்து பஞ்சபூத்திலிருந்து வந்தது. உடம்பும் பஞ்சபூத்திலிருந்து வந்தது. அது அடிக்கின்ற செயல், நெய்கின்ற செயல், உழுகின்ற செயல். அதுபோல இந்த உடம்பு செய்கின்ற செயல் பாவ புண்ணியம். அப்ப இந்த லெப்ட் சைட்ல பாருங்க, எல்லாம் மாயா காரியம். அது பேரு சுத்தியல், கலப்பை, தறி மெஷின், உடம்பு. இதெல்லாம் மாயா காரியம். ஆக எல்லா காரிய பொருள்களுக்கும் மூலமாய் இருப்பது மூலமாயை. இந்த லெப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் காரிய பொருள்கள். மாயையினுடைய காரிய பொருள்கள், நாம் அனுபவிக்கின்ற பொருள்கள். எல்லா காரிய பொருள்களுக்கும் மூலமாய் இருப்பது மூலமாயை. அப்படியே ரைட் சைடு வாங்க. அப்படியே அடிக்கிற செயல், நெய்கிற செயல், உழுகிற செயல், அப்படியே பாவ புண்ணிய செயல். இந்த எல்லா செயல்களுக்கும் மூலமாய் இருப்பது மூலகம். இதுல இருந்து ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். கண்மம் என்பது தனித்து நிற்காது. செயல் என்பது தனித்து நிற்காது. மாயையை சார்ந்தே நிற்கும். அடிக்கிற செயல் சுத்தியலை சார்ந்து நிற்கும். நெய்த செயல் தரிமிஷினை சார்ந்திருக்கும். உழுகிற செயல் கலப்பையை சார்ந்திருக்கும். பாவ புண்ணியம் உடம்பை சார்ந்திருக்கும். தனித்து நிற்காது. ஆகவே இங்கு மாயையை குறிப்பிடவில்லை. ஆகவே கண்மம் என்பது என்னன்னா, உயிர்கள் அவரவர் பாவ புண்ணியங்களை அனுபவிக்கின்ற அவரவர் வினையை சொல்வதுதான் இங்கே கண்மம் என்று நம்ம பார்த்துட்டோம். இப்ப அப்படியே பாட்டுக்கு போனா அப்படி எளிமையா புரியும். ஆணவம் கண்மையும் 22வது பாட்டு. இதுவரை 6 தத்துவமும் சொன்னோம் அடைவாக மாணவனே. இப்போ மாறாமலம் 2ம் வா சொல்ல கூறில் அறியாமை ஆணவம். அறியாமை ஆணவம். நீயான சுக துக்கம் இன்ப துன்பம் அவரவர் செய்த வினைக்கேற்ற இன்ப துன்ப நுகர்ச்சி. குறியான வினை என்று கொள். குறியான வினை என்று கொள். ஆனவனே, இதுவரை 36 தத்துவங்களை வரிசையாக கூறினோம். இனி உயிரை விட்ட எளிதில் நீங்காத, உயிரை விட்டு எளிதில் நீங்காத ஆணவம் கண்மம் இரண்டையும் நாம் சொல்ல நீ கேட்பாயா? குறிப்பாக கூறில், குறியாக கூறில், சுருங்க சொல்லி விளங்க கூறுவதாயின் நீயான உன்னை நான் என்று கூறும் அறியாமையை செய்வதே ஆணவம். நீதான், நீ வேற கடவுள் வேற. நீதான். ஆனா நான் என்று சொல்ல வைக்கின்ற அந்த அறியாமைதான் ஆணவம். நீயான சுகதுக்கம் வினை என்று கொள். அதுபோல் உனது இன்ப துன்ப நுகர்வுக்கு காரணமான உனது செயல்பாடை கண்மம். ஆக இன்ப துன்ப நுகர்வுக்காக நீ செய்யற, அப்படியே சாக்லேட்டை பார்த்தோன்னே எடுத்து நீ சாப்பிடுற, ஆகா இன்பம். மாத்திரை எடுத்து சாப்பிட்டோன்னே ஆகா துன்பம். இப்படி பல நிகழ்ச்சிகளை நீங்க பண்ணி பாருங்க. நீ செய்கின்ற செயல் இன்பத்தையும் துன்பத்தையும் நுகர்வதற்கான நீ செய்கின்ற அந்த செயல் தான் வினை. வினையில 3 வகை இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாது. கந்தனை அதுக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்கிறாரு. கந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாது என்று திருப்பரங்குன்றத்துல அருணகிரிநாதர் சொல்றாரு. அதுக்கு என்ன செய்யணுமோ அவரே கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பதில் அவர் சொல்றாரு. கந்தன் என்ற அன்புற்று உனைனாலும் கண்டு கொண்ட அன்புற்று இதுவரை. ஆக ஒவ்வொரு வினையும் ஒரு மனத்தையும் நீக்கிக் கொள்வதற்கு வழியும் உண்டு. இங்க ஆணவம்னா என்ன, கண்மம்னா என்னன்னு மட்டும்தான் இந்த பாடலில் இருக்கிறது. அவற்றை நீக்கிக் கொள்வதற்கான வழிகளும் நம்ம கிட்ட நிறைய இருக்கிறது, இறைவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி, ஆக எல்லா காரிய பொருள்களுக்கும் மூலமாயிருப்பது மூலமாயை, எல்லா காரிய செயல்களுக்கும் மூலமாயிருப்பது மூலகன்மம். ஆக மாயையை விட்டு கண்மம் தனித்து நிற்கவே நிற்காது. மாயையை சார்ந்தே இன்ப துன்பத்தை நுகரும். அதே போல நான் ஒரு இன்பத்தையும் துன்பத்தையும் நுகர வேண்டும் என்றால் எனக்கு உடம்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இன்பத்தையும் துன்பத்தையும் நுகர முடியாது. நான் ஒரு கையில தட்டுறேன், வலிக்குதுன்னா உடம்புக்கு கிடையாது, நிச்சயமாக உயிர் தான் அதை அனுபவிக்கிறது. செத்து போன உடம்புல போய் எத்தனை தட்டு தட்டினாலும் அதுக்கு வலிக்காது என்பதை கூறிக்கொண்டு இப்பொழுது அடுத்த வினாவிற்கு செல்கிறோம். 5 தலைப்பின் கீழே 8 வினாக்கள் கேட்டார். 6 தத்துவம் யாது, ஆணவம் யாது, கண்மம் யாது, இதெல்லாம் முடிஞ்சுது. பாசத்துல முடிஞ்சது. அடுத்தது பசுவுல கேட்கிறார். முதல்ல நான் யாருன்னு சொல்லுங்க சாமி.
நான் இவருக்கும் இந்த அம்மாவுக்கும் பிறந்த பிள்ளையா இல்ல நான் யாரு? என்னைய முதல்ல யாருன்னு நீ முதல்ல சொல்லு. என்னையெல்லாம் சொல்றாங்க சர்டிபிகேட்ல இவருக்கும் பிறந்த பிள்ளைன்னு சொல்றாங்க. அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். நான் யாருன்னு எனக்கு விவரம் சொல்லு சாமி. ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர். வேறு என்னை எங்கு அறிய காட்டீர் உன்னறிய தேசிகரே உற்று. மாணவர் கேட்கிறாரு. இது வரைக்கும் 3 வினாவுக்கு பதில் சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. தெளிந்து விட்டோம். இப்ப நான் யாருன்னு முதல்ல சொல்லுங்க சாமி அப்படின்றார். எண்ணுதற்கு எட்ட ஞான குருவே, அடியேனை விட்டு நீங்காத உன் பெருங்கருணையால் 36 தத்துவமும் ஆணவமும் கண்மமும் வகைப்படுத்தி விளக்கி கூறினீர். மேற்கண்ட பந்தங்களில் பட்டு கிடக்கும் என்னை அவற்றின் வேறு நான் என்பதை எனது அறிவிற்கு உணர்த்தி அருள வேண்டுகிறேன் சுவாமி. ஓ, நாலாவது கேள்விக்கு விடைய கேட்கிறாரு. நான் யார் என்ற வினை குருநாதரோட விண்ணப்பம். இது ஒரு கேள்வி மட்டும்தான் இந்த பாடம். அடுத்ததாக 24 நான் யார் அதற்கான விடையை சொல்கின்றார் சுவாமிகள். நாம யார்? உயிர் தான். அதுல என்ன சந்தேகம்? நாம யார்? உயிர். நான் மலபந்தத்துல இருக்கிறவன். இறைவனுடைய கருணையால எனக்கு உடம்பு கிடைச்சது. இதெல்லாம் நான் ஒரு அடிமை. ஆண்டான், இறைவன் ஆண்டான் என்று உணர்றதுதான் பசு. இதான் நம்ம பார்க்க போறோம். நன்றாக உரைக்க கேள் நல்ல சித்தின் முன் அசித்து இங்கு ஒன்றாது சித்து அசுத்தை ஓராது நின்று இவற்றை அன்றே பகுத்தறிவது ஆன்மாவே என்று மறை குன்றாமல் ஓதும் குறித்து. என்ன சொல்றாரு சாமி? 5வது சூத்திரம் என்ன சொல்லும்? விளம்பிய உள்ளத்து மெய்வாய்கண் மூக்காலந்தறிந்தறியா ஆங்கு அவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்டபசத்து அவையே. 5ஆம் சூத்திரம் என்ன சொல்லுது? இப்ப கண்ணு காது மூக்கு தான் யாருன்னு அதுக்கு தெரியாது. தன்னை செலுத்துவது உயிரும் தெரியாது. அதுபோல உயிருக்கு தான் யாருன்னு தெரியாது. தன்னை செலுத்துவது திருவருள் என்பதும் தெரியாது. அது எப்படின்னா, ஒரு இரும்பு இருக்குமா, ஒரு காந்தம் இருக்குமா. இரும்புக்கு தான் யாரும் தெரியாது, தன்னை இழுப்பது காந்தம் என்பதும் தெரியாது. அது போல காந்தம் கண்டவர். அது போல இங்கே நன்றாய் உரைக்க கேள் இங்கு இப்பொழுது நீ யார் என்பதை உணர்த்துகிறோம் கேட்பாயாக மாணவனே. நல்ல சித்தின் முன் அசித்து ஒன்றாது முற்றுணர்வு இயற்கை உணர்வு பேரல் கொண்ட சித்தாகிய சிவத்தின் முன் சடமாகிய மாயா காரியம் விளங்கி தோன்றாது. சாமிக்கு முன்னாடி இப்ப நமக்குன்னா இப்ப 10 கிலோ தங்கம் முன்னாடி இருக்கு, ஓடிடுவோம். ஆனா சாமிக்கு முன்னாடி 10 கிலோ இருக்கிறது அதுக்கு தெரியாது. நம்ம அங்க நடந்து போறோம், மண் மேட்ல நடந்து போறோம். இங்க மண்ணு கிடக்கு, அங்க மண்ணு கிடக்குன்னு நம்ம தவிக்க மாட்டோம். மண்ணு தானன்னு போயிடும். அது இங்க தங்க கிடக்கு, இங்க வயிற கிடக்குன்னா ஐயோ வயிறு, ஐயோ தொங்கணும் பிடிப்போம். சாமி அந்த மண்மேட்டில் நடந்து போற மாதிரி நடந்து போயிட்டு இருப்பாரு எல்லாம் இருந்தாலும். ஆனா அவருக்கு அது முக்கியம் இல்லை, அவருக்கு அது தேவையும் இல்லை. யாவையும் சூனியம் சத்தெதிர் ராகலி என்று 7ஆம் சூத்திரத்தில். அது நல்ல சித்தின் முன் அசித்து ஒன்றாது. சிவபெருமானுக்கு முன்னாடி இந்த அசித்து நிக்காது. உடம்போ தங்கமோ வெள்ளியோ நிக்காது. சித்து அசுத்தை ஓராது. அதே போல பேரொழியுடைய சிவத்திற்கு அந்த சடப்பொருள் சுட்டறியப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இது தங்கம் என்று சுட்டறிவதோ, இது வெள்ளி என்றோ, இது உடம்பு என்றோ சுட்டறிய வேண்டிய அவசியமும் சிவபெருமானுக்கு இல்லை. யாவையும் சூனியம் சிவபெருமானுக்கு முன்னாடி.
அடுத்தது, அன்றே இவற்றை நின்று பகுத்தறிவது ஆன்மாவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது சிவம், இது சடம் என்று பகுத்தறிவது ஆன்மா. இது தங்கம், இது வெள்ளி, இது உடம்பு, இது சிவபெருமான், இது மெய்ப்பொருள், இது பொய்ப்பொருள், இது உயிருள்ள பொருள், இது உயிரற்ற பொருள் என்று பகுத்தறிவது எது என்றால் ஆன்மா. சிவபெருமானுக்கு முன்னாடி பகுத்தறிவு இல்லை. சடத்துக்கும் பகுத்தறிவு இல்லை, பகுத்தறியக்கூடிய ஆற்றல் இல்லை. சிவபெருமானுக்கு முன்னாடி பகுத்தறிதல் இல்லை, சடப்பொருளுக்கு பகுத்தறியும் ஆற்றலும் இல்லை. ஆனால் உயிருக்கு மட்டும்தான் பகுத்தறியக்கூடிய ஆற்றல் உண்டு. இது சிவம், இது இது. ஒரு பேனா வாங்குறது கூட இந்த பேனா வாங்குவோமா அந்த பேனா வாங்குவோமான்னு ரெண்டையும் பத்தி டிஃபரன்ஷியேட் பண்ணி பகுத்தறிவதுதான் இந்த உயிருக்கு வேலை. ஆக உயிர் என்பது பேரறிவுடைய ஒரு பொருள், அறிவுடைய ஒரு பொருள், அறிவற்ற பொருள் என்று பகுத்தறியும் திறன் இந்த உயிருக்கு மட்டுமே உண்டு. பேரறிவுடைய பொருள் எது என்று உயிருக்கு தெரியும், அது சிவம் என்றும், அறிவுடைய பொருள் நாம் என்றும், அறிவற்ற பொருள் இந்த சடம் என்றும் உயிருக்கு மட்டும்தான் இந்த பகுத்தறியக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. ஆகவே இறைவனுக்கு பகுத்தறிவு தேவையும் இல்லை, சடத்திற்கு பகுத்தறிவும் இல்லை. ஆனால் பகுத்தறியக்கூடிய ஆற்றல் உயிருக்கு உண்டு. ஆக ஆன்மா என்றால் பகுத்து அறியக்கூடிய, சடத்தையும் பற்றி சிவத்தையும் பற்றி இரண்டையும் பகுத்தறிவதுதான் ஆன்மா என்று இந்த பாடலிலே சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்கின்றார். ஆக இந்த பாடலிலே சிவத்தையும் சடத்தையும் அறியக்கூடிய ஒரு பொருள் ஆன்மா என்று சொல்லி நிறைவு செய்கின்றார். அடுத்ததாக 25வது பாடல், தத்துவங்கள் தம்மை அறியா. அப்ப சொன்ன பாருங்க, விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்தறியா. கண்ணுக்கு நான் யாருன்னு தெரியுமானா கண்ணுக்கு தெரியாது. காதுக்கு நான் யாருன்னு தெரியுமானா அதுக்கு தெரியாது. கண்ணு டப்பாவில தூக்கி வச்சிருக்கோம், தெரியாது. ஆனா கண்ணை கொண்டு போய் ஒருத்த உடம்புல பொருத்தி விட்டோம்னா, அந்த உயிர் செலுத்தினா அந்த கண்ணுக்கு விடயம் புரியும், இல்லைன்னா புரியாது. கண் ஒரு சடம், அது தான் யார் என்று தெரியாது, தன்னை செலுத்தும் உயிரையும் தெரியாது. அதுதான் இங்க சொல்ல வர. தத்துவங்கள் தம்மை அறியா. தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாம் என்று அறியா. கண்ணுக்கு தான் யார் என்பது தெரியாது, காதுக்கு தான் யார் என்பது தெரியாது, மனத்துக்கு தான் யார் என்பது தெரியாது, புத்திக்கு தான் யார் என்பது தெரியாது. எத்தன்மை எண்ணில் இயம்ப கேள் சுத்தமா. அது எவ்வாறு என்றால், ஆறு சுவையும் அறியாவே தம்மை தான். உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு, இப்படி எல்லாம் சொல்றோம். 6 சுவை, தோற்பு. இந்த 6 சுவைக்கும் தன்னை தெரியுமா என்றால் தெரியாது. கூறில் அவை இவை போல் கொல். இனிப்பு, கைப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, இந்த சுவை 6ல் அவை தம்மைத்தாம் என்றுமே அறியா. தம்மைத்தாம் என்று அறியாது. இவை போல அவை கொள்கின்ற சுவை போல் அந்த தத்துவங்கள் தம்மை தாம் என்று அறியா. அந்த பாட்டினுடைய அப்படியே தொடர்ச்சி அடுத்த பாட்டு. எப்படி இனிப்புக்கு தன்னை யார் என்று தெரியாதோ அதுபோல தத்துவங்களுக்கும் தம்மை யார் என்று தெரியாது, கண்ணுக்கு தம்மை யார் என்று தெரியாது என்று சொல்லி அடுத்தது அதனுடைய தொடர்ச்சியை சொல்லுகிறார் அடுத்த பாடல், 26வது பாடல். தத்துவங்களை அறிவது உயிரே. இப்ப இனிப்ப சாப்பிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐயோ இவ்வளவு உரைக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த தத்துவங்களை உணர்வது எது என்றால் உயிர். தத்துவங்களை தெளித்து சாப்பிடுவதும் அந்த அந்த சுவையை உள்ள பொருள்களை தெளித்து சாப்பிடுவதும் நாம தான். அதே போல தத்துவங்களை செலுத்தி அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நுகர்வது எது என்றால் உயிர். ஆகா சூப்பரா இருக்கு, இனிப்பா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு, ஆகா உரைக்குது, ஐயோ இவ்வளவு உப்பு போட்டீங்க நம்ம சொல்றோம். இது என்ன? உயிர் தான் அந்த சுவையை அறியும். அதுபோல உயிர் தான் தத்துவங்களை செலுத்தும். அந்த புலனை அறியக்கூடியது, அந்த இன்பத்தையும் துன்பத்தை அந்த புலனை செலுத்துவதனால் அறியக்கூடியது என்ன அப்படின்னா அந்த உயிர் தான். 26வது பாடல். ஆறு சுவையும் மருந்தி அவை தம்மை வேறு ஒருவன் கூறியிடும் மென்மை போல் ஆறாரும் ஒன்று ஒன்றாய் நாடி உணர்ந்து ஓதில்
அதில் உற்றறிவாய் நின்ற பொருள் தானே காணி. நீ ஆறு சுவையும் சுவைக்கும் போது இன்ன சுவை என்று அறிகிறாய். ஆகா, இனிப்பு, உரைப்பு அப்படின்னு. ஆனால் அதை சுவைக்கும் நீ வேறு, அச்சுவை வேறு என்பதை அறிவது போல 36 தத்துவத்தோடும் ஆராய்ந்து அதோடு கூடி நிற்கும் நீ அந்த சடமாகிய தத்துவம் கூட்டங்களுக்கு வேறாகிய அறிவுடைய பொருள் என்று அறிவாயாக. தத்துவ கூட்டம் நீ இல்ல, தத்துவத்தை பயன்படுத்திக்கிற நீ வேற. இதான் பசுவுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஆக ஆணவம் கண்மம் மாயை சடம் உயிர் அறிவு பொருள் இவ்வேறுபாட்டை அறிவதற்கே பகுத்தறிவு என்ற பாடலிலே சாமி துவங்குகின்றார். எப்படி இனிப்பு உரைப்பு, அந்த இனிப்பு உரைப்புக்கு வேறாக நான் இருக்கிறேனோ அதுபோல என் கண்ணு காது மூக்குக்கு வேறாக இந்த உயிர் இருக்கிறது. அது தெளிவா தெரியும். மாயா இயந்திரதனு ஆன்மா 3வது சூத்திரத்துல அழகா சொல்றார். உளது இளது என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் அப்படி வரிசை 7 கட்டளைகள் இருக்கிற மாயா இயந்திரதனுவில் உயிர் இருக்கிறது என்பதற்கு இவ்வளவு. ஒரு பூனை செத்து போய் கிடைக்கு, அதுல உயிர் இருக்காது. அதே இயங்கி கொண்டிருந்தா உயிர் இருக்கும். அப்ப அந்த கருவிகளை இயக்கி கொண்டிருப்பது ஒரு உயிர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதுபோல இந்த கருவிகரணங்களை பயன்படுத்துகின்ற ஒரு கருவிகளுக்கு வேறாக இந்த உயிர் இருக்கிறது, பகுத்தறியக்கூடிய ஆற்றல் உடையது, அதான் உயிர் என்று சொல்லி அந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றார். இதுவரைக்கும் 6 தத்துவம் ஏது என்ற வினாவிற்கும், ஆணவம் ஏது என்ற வினாவிற்கும், கண்மம் ஏது என்ற வினாவிற்கும், பசு நான் யார் என்ற வினாவிற்கும் விடையளித்தார் குருநாதர். இப்பொழுது முக்கியமான விஷயத்துக்கு வர்றார். சாமி, நான் யாருன்னு சொல்லிட்டீங்க, அடுத்து கோச்சு கூடாது, முதல்ல நீங்க யார் அதை சொல்லுங்க. நீங்க குருநாதன்றாங்க, நீங்க கடவுள்ன்றாங்க, நீங்க எனக்கு எந்த விதத்துல பயன்படுறீங்க, முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க பதி என்று விண்ணப்பிக்கின்றார் சுவாமி. நீ யாது வினாவிற்கான விடை 5வது வினா. மொத்தம் 8 வினா. இறைவன் உயிருக்கு வேறாய் நின்று அறிவிப்பது, அதான் பொருள். இப்போ அம்மா பிறந்துட்டாங்க, நான் பிறந்துட்டேன், அம்மா எனக்கு அறிவிக்கலைன்னா ஒண்ணுமே தெரியாது. அப்போ உயிருக்கு வேறாக நின்று அவன் அம்மா அறிவிக்கிறாங்க. நீ சாப்பிடு, தூங்கு, பால் குடி, நடந்து போடு, பேசு. அப்படியே வாத்தியாரா நிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருந்து சொல்லி தர்றாங்க. இந்த வேறா நிக்கிறது. அப்புறம் மேனேஜரா, கம்பெனில போனீங்கன்னா மேனேஜரா இருப்பாங்க. நிறைவுல, வாழ்க்கையினுடைய நிறைவுல பயணத்துல குருநாதர் எப்ப வராரோ அதான் அந்த பயணத்தினுடைய நிறைவு வாழ்க்கை. அந்த ஜென்மத்துல இறைவனை அடைவோம். எப்ப குருநாதர் வந்து அறிவிக்கிறாரோ வேறா என்று, அந்த ஜென்மம் நமக்கு நிறைவு. அம்மா அப்பா மேனேஜரை பாக்குறது தொடர்ந்து தொடர்ந்து வந்தா மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம். என்னைக்கு குருநாதரை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோமோ அன்றே அந்த ஜென்மமே நமக்கு நிறைவு ஜென்மம். அவரு வந்து நமக்கு வேறாய் நின்று அறிவிப்பார். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேறாக நின்று அறிவித்தார். இப்ப இந்த பாடல்களுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி அடுத்ததாக வேறாய் நிற்றல், அடுத்து ஒன்றாய் நிற்றல், அடுத்தது உடனாய் நிற்றல் என்று நான் சொல்லுவாரு. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு இந்த பாட்டை நான் போயிட்டு இருக்கேன். ஒரு விதை இருக்குது, சும்மா ஒரு விதை, சின்ன விதை, ஏதாவது ஒரு விதை வச்சுக்கோங்களேன். அதை மண் தொட்டியில அப்படி வைக்கிற, மண் தொட்டியில வைக்கிற, அந்த வச்சுட்டேன்னா அந்த மண்ணும் அந்த விதையும் சேர்ந்துருது. இதுக்கு பேர் ஒன்றாய். இந்த உயிருக்கு இருக்க இடம் கொடுத்தல் ஒன்றாய். ரைட்டுங்களா? அதாவது உடலும் உயிரும் போல, உடலும் உயிரும் போல. இப்ப உடலுக்குள்ள நம்மளுக்கு உயிரை வச்சிருக்காரு. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி உன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி, ஞானசம்பந்தர் சொல்றார். ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி உன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கடுப்பன செலுத்தும். அப்ப என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஊனுக்குள்ள கொண்டு போய் உயிரை வைக்கிறது. உடம்பும் உயிரும் போல ஒன்றாய். அத விதையும் மண்ணும் போல, மண் தொட்டி. இப்ப இந்த மண் தொட்டியை பீரோக்குள்ள வச்சுட்டு போயிட்டோம். விதை வச்சா பாவமான பத்தாது. அதை தூக்கி வெயில்ல வைக்கணும், தண்ணி ஊற்றணும். இதுக்கு பேர் வேறாய். அப்ப சூரிய ஒளி படணும். அப்ப வேறாய் இருந்து சாமி உதவணும். வெறும் ஒன்றாய் இருந்தா மட்டும் பத்தாது. இருக்க இடம் கொடுத்தா மட்டும் பத்தாது.
வேராய் இருந்து சூரிய ஒளியாகவும், நீராக இருந்து அப்படி தண்ணியாகவும், காற்றாகவும் இருந்தா மட்டும்தான் அந்த செடி வரும். அப்படி வெளியில வைக்கணும். சரி, இவ்வளவு கருணையை நான் செஞ்சேன் அந்த செடிக்கு, அந்த விதைக்கு போட்டு தண்ணிய ஊத்துனேன், நட்டு வச்சேன். அப்புறம் தண்ணி ஊத்துனேன், சூரிய ஒளியிலலாம் எடுத்து வச்சேன். ஆனா நான் சொல்றத அந்த செடி கேட்குமான்னா கேட்காது. என் செடியே இவ்வளவு கருணை பாலிச்சு நான் இவ்வளவுலாம் செஞ்சேனே, நீ கிழக்கு மேற்கா வளர்ந்து போ அப்படின்னா, வளராது. அது இஷ்டத்துக்கு தான் வளரும். மேற்கு நோக்கிலிருந்து கிழக்கு மாத்தி தான் வளரும். சூரிய ஒளியை நாடி இச்சை பெற்றுதான் அந்த செடி வளரும். நான் மாத்தி என் வீட்டு வழியா வளருனா வளராது. அது எதிர்த்த வீட்டு வழியா தான் வளரும். ஏன்னா சூரிய ஒளி அந்த பக்கம் இருந்ததுன்னா. அது போலதான் இறைவன் என்ன நன்மைகள் நமக்கு செய்தாலும் நாம அதை மதிக்கிறது இல்லை. அந்த செடி எப்படி அது இச்சைக்கு செயல்படுகிறதோ அது போல ஆக இதுல இருந்து ஒரு விஷயம் தெரிகிறது. எப்படி சூரிய ஒளி எப்படி அது வேறாய், அது இஷ்டத்துக்கு இச்சைக்கு வளருது பாருங்க, அது உடனாய். அது இச்சைக்கு உதவுதல், அது பேர் உடனாய். ஆக உடலும் உயிரும் விதையும் மண்ணும் இருக்க இடம் கொடுத்தல், உயிருக்கு இருக்க இடம் கொடுத்தல் ஒன்றாய். உயிருக்கு அறியும் பொருட்டு அறிவிக்க வேறாய் நிற்கிறான். உயிருக்கு அறியும் பொருட்டு அறிவிக்க வேறாய் நிற்கிறான். சின்ன பிள்ளையில அம்மாவா, பெரிய பிள்ளையில வாத்தியாரா, ஆன்மீகத்துல நிறைவு, வாழ்க்கையினுடைய நிறைவுல குருநாதரா. அடுத்து பாத்தீங்கன்னா உடனாய். இதுதான் பெரிய ஒரு, எங்கேயுமே யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய்ன்றத. எந்த இதுலயும் கிடையாது, நம்ம சமயத்தில் மட்டும்தான் உண்டு. இந்த இந்த உடனாய் என்பது முதல்ல மனசுக்குள்ள போய் சாமி இருப்பாராம். அப்படி மனசுக்குள்ள போய் உட்காந்துக்குவாராம். உட்காந்துக்கிட்டு நான் சாப்பிடணும்னு நினைக்கிறத ஃபர்ஸ்ட் கேட்ச் பண்றது அவர் தானா. அப்புறம் சாப்பிடுறதுக்கு கையை தூக்குறதுக்கு உதவுவாராம், ரசிக்கிறதுக்கு உதவுவாராம், எல்லாம் உதவுவாராம். ஆக என்னுடைய இச்சையை முதலில் அறிந்து அந்த இச்சைக்கு உதவுதல் 2 நடக்குது அந்த இடத்துல. உடனாயில மட்டும் 2 நடக்குது. உயிருடைய இச்சையை தானும் அறிந்து அந்த இச்சைக்கு உதவுதல் தான் இறைவன் செய்கின்ற உடனாய். இதுதான் ரொம்ப பெக்குலியர் ஒரு கேரக்டர் சாமி செய்யற. அதுதான் காணும்வாறு காட்டுவாரெல்லாம் அதுல தான் வருது. ஆக அற்புதமான ஒரு ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்று சாமி நமக்கு உதவுகின்றான் என்பதைத்தான் அத்வைதமாக நம்ம சொல்றோம். அத்வைத கொள்கையாக சொல்றது புரிந்து கொள்வதற்காக நான் இந்த விதையை மரம் இதெல்லாம் சொன்னேன். நம்ம உடம்பும் உயிரும் போல அருளாளர்கள் சொல்வது சூரிய ஒளியும் கண்ணொளியும் போல என்று வேறாய் நின்று உதவுவதற்கு, ஒரு பொருளை பார்ப்பதற்கு எப்படி சூரிய அப்படிதான் நம்ம அதை மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கிறோம் என்று சொல்லி, இப்பொழுது நீ யாது என்ற வினாவுக்கு வருகிறோம். இப்பொழுது வேறாய் என்ற ஒரு தலைப்பின் கீழ், வேறாய், அடுத்தது ஒன்றாய், அடுத்தது உடனாய் என்ற 3 பாடல்கள் இதில் தொடர்ந்து வருகின்றன. ஆகவே நம்ம பொதுவா உங்களுக்கு சொல்லிட்ட வேறாய்னா எனக்கு வேற ஏத்தாப்படி நின்று எனக்கு அறிவிக்கிறார் அப்படின்றதுதான். நிறைவான அறிவிப்பு குருநாதர் என்று அதுக்கு பொருள். குன்ற அருளாலே கூறி நீர் என்படிவு. நான் யாருன்னு இவ்வளவு நாள் குன்றாத அருளால சொன்னீங்க சுவாமி. பொன்னாதனும் உருவும் போதியே நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல. இப்ப நான் சொன்னேன் பாருங்க, அதாவது கண்ணொலியும் சூரிய ஒளி. ஒரு பொருளை நான் பார்க்கணும்னா என் கண்ணும் சூரியனும் சேர்ந்தா மட்டும்தான் அந்த பொருள் என்னன்னு நாம் பார்க்க முடியும். இல்லைன்னா நாம் பார்க்க முடியாது. கண்ணு குருடனா இருந்தா சூரியன் பட்டாலும் தெரியாது. அதே மாதிரி கண்ணு நல்லா இருந்து சூரியன் மறைஞ்சிருந்தாலும் அந்த பொருள் எனக்கு தெரியாது. அப்ப கண்ணொலியும் சூரிய ஒளியும் போல சூரியன் எப்படி வேறா இருந்து எனக்கு கண்ணுக்கு இந்த பொருளை பார்ப்பதற்கு உதவானோ அது போல எப்படி நான் இந்த செடிக்கு சூரியன் உதவணும், தண்ணி ஊற்றணும், அது மாதிரி நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம். மாணவனே, ஓ அறிவுக்கு அறிவாய் நின்று நாம் அறிவித்துடுவோம். நீ கேள். அறிவுக்கு அறிவு, சோதியுள் சோதி இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் பாருங்க. அது மாதிரி வினா குன்றாருளாலே என்படிவு கூறினே. அப்ப இதுல கேள்வியும் இருக்குது, குருநாதர் சொல்ற பதிலும் இருக்கு. இதுவரை குறைவிலா நிறைவே குருமூர்த்திய உயிராகிய என் இயல்பு பற்றி நீர் கூறினீ. பொன்னாதனும் உருவும் போதீர் அழிவில்லா மெய்ப்பொருளாகிய தங்கள் இயல்பு யாது என்பதை எளியேனுக்கு உணர்த்திடுமாறு வேண்டுகிறேன் சாமி. உடனே 2 வரிக்கு அப்புறம் 3வது வரி 4வது வரி குருநாதர் பேசுறார். 3வது வரி 4வது. அருக்கன் கண்ணுக்கு நின்று காட்டுமா போல சூரியன் கண்ணுக்கு
வேறாக நின்று அக்கண் பொருளை காணச் செய்வது போல. காலையில விடிஞ்சா சூரியனும் படும், நானும் படுவேன். கண்ணுல பட்டு அந்த பொருள் எனக்கு தெரியும். சூரியன் கண்ணுக்கு வேறாக நின்று அக்கண் பொருளை காணச் செய்வது போல அருளால் உனக்கு வேறாக நின்று அறிவித்து உன் அறிவு உண்மையை அறியுமாறு உணர்த்துவது எம் இயல்பு. குருநாதருடைய இயல்பு. நீச்சல் குரு கைய கால அசைச்சு எப்படி கரையை கடந்து போறது, ஆத்த கடந்து அல்லது வெள்ளத்தை கடந்து அல்லது கடலை கடந்து எப்படி கரைக்கு வருவது என்று நீச்சல் குரு சொல்லித் தருவார். அதே போல ஆன்மீக குரு என்ன சொல்லித் தருவார்னா, இந்த பிறவிக் கடலை எப்படி நீந்துவது, பிறவிக்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேரார், இந்த பிறவிக்கடலை எப்படி நீந்துவது என்பதை சொல்றார். ஆக உயிருக்கு உண்மையை உணர்த்துதல் பொருட்டே வேறாய் நிற்கிறார் என்று இந்த இடத்துல சொல்றார். அப்ப வேறாய் என்பது உயிர் அறியும் பொருட்டு அறிவிக்க வேறாய் நிற்கிறார். இங்க குருநாதர் வேறாய் நிற்கிறதை பற்றி சொல்றாங்க. சின்ன பிள்ளையில அம்மா வேறாய் நிற்கிறாங்க. அவங்க என்னன்னா நம்ம வளர்றதுக்காக உதவுறது. வாத்தியாரு நம்மளுடைய அறிவு வளர்வதற்காக உதவுறாரு. அடுத்து மேனேஜர் கம்பெனில லாபம் வரணும், நல்லா செயல்படணும் உதவுறாரு. ஆனா ஞான குருவாக வந்து உயிர் உய்யும் பொருட்டு உதவுதல், அறிவிக்க அறியும் பொருட்டு உதவுதல். இந்த இடத்துல ஞான குரு வேறாய் நிற்கிறான் என்பதை இங்கே குறிப்பிட்டு சிவபெருமான் வேறாய் நின்று உயிருக்கு அருள் பாலிக்கின்றவன் நான் தான் என்று குறிப்பிடுகிறான். வந்திருப்பது குருநாதன் அல்ல, நானே. குருநாதனால இறைவனே குருநாதர் அல்லது குருநாதரே இறைவன். முத்திக்கு ஒரு வித்து குரு பரன் என ஓதும். வந்திருக்க முருகன் இல்ல, முத்திக்கு ஒரு வித்து குருபரன் என ஓதும் முக்கன் பரமன். முக்கன் பரமனுடைய பிரதிநிதியாக குருநாதராக வந்தவன் முருகப்பெருமான் என்று அங்கே சொல்றார். அதுபோல இங்கே வேறாய் நிற்கின்ற அந்த பெருமையை சிவபெருமான் வேறாய் நின்று குருநாதராய் நின்று அருளுகின்ற பெருமையை இங்கே சொல்லி, நீ யார் என்ற கேள்விக்கு நான் உனக்கு வேறாக நின்று அறிவிக்கும் குருநாதர் என்று சொல்லி நிறைவு செய்கிறார். அடுத்ததாக இப்பொழுது அதே ஒன்றாய் நிற்கின்றதை பற்றி சொல்கிறார். உயிருக்கு இருக்க இடம் கொடுத்ததை பற்றி சொல்கிறார். அன்றியும் கேள் மாணவனே, மேலும் சொல்றேன் கேள். ஆன்மாவால் ஆய்ந்து அறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் முன் அறிவில் மேவாமல் மேபினாமே. உன்னோட ஒட்டாம ஒட்டி சொல்லுவோம், கேட்டுக்க. தாமரையும் தண்ணியும் போல உன்னோட இருக்கிற மாதிரிதான் இருப்பேன், நான் ஒட்ட மாட்டேன், ஆனா ஒட்டி இருப்பேன். அது மாதிரி மேலும் கேள்நல் மாணவனே, உயிர் உதவியால் தான் ஞானேந்திரிய விடயங்களை கூர்ந்து அறியும், அவ்வுதவி இல்லாமல் அவை அறிய மாட்டா. ஞானேந்திரியம் இல்லாம நம்மளா கண்ணு காது மூக்கு இல்லாம அறிய முடியாது. ஐம்பொறிகள் விடயங்கள் அறிய உயிர் ஐம்பொறிகளாய் நிற்பது போல, நான் விஷயத்தை அறியணும்னா ஐம்பொறிகளை செலுத்தணும், நான் தான் செலுத்தணும். ஒரு சத்தம் அப்படி சடச்சடன் போது உடனே நான் கண்ணை செலுத்துவேன். ஐயோ என்ன அது, பாம்பு ஒண்ணும் இல்லை, பாம்பு இல்லை, நான் என்னமோ நினைச்சேன் வந்துட்டு போயிடுச்சு அப்படி. அப்போ ஏதோ ஒரு கருவிகளை செலுத்துவது யார் என்றால் உயிர் தான் செலுத்துகிறது. திடீர்னு ஒரு வாசம் அடிக்குது, என்ன அப்படி பார்த்தா ஆகா இலைப்பி. ஐம்பொறிகளை செலுத்தி பார்ப்பது உயிர். நான் உன் அறிவுள்ளே பொருந்தாமல் பொருந்தி, ஒண்ணு கூடதான் இருப்பேன், ஆனா பொருந்த மாட்டேன், ஒட்ட மாட்டேன். உன் அறிவுள்ளே பொருந்தாமல் பொருந்தி, அதாவது நான் என்ன இழக்க மாட்டேன், உன்னோட சேர்றதுனால நான் என்ன இழந்துட மாட்டேன். நீ கெட்டவன்றாலும் நான் கெட்டவன் ஆயிட மாட்டேன். அது மாதிரி உயிரேயாய் நின்று உயிர் போலவே நிற்ப, இடைவிடாமல் உன் அறிவை உணர்த்தி வருவேன். அதாவது உடம்புக்குள்ள உயிரை வச்சிருக்காரு. நான் பாடினேன் கடவுள் வாழ்த்துல, ஊனடைந்த உடம்பின் பிறவியே. சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல அதி முக்கியமான பாட்டுன்னா 2வது பாட்டு. முதல் பாட்டு இறைவனை பற்றியது. அவர் எப்படி இருந்தா நமக்கு என்ன, அவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறார், நமக்கு என்ன பலன், அதான் முக்கியம். அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், அவர் பாட்டுக்கு இருக்கட்டும், எனக்கு என்ன ஆதாயம், அதான் 2வது பாட்டு. எய்ம் ஆஃப் தி சோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
டியூட்டி ஆஃப் தி சோல். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமா. எய்ம், உயிருக்கு ஒரு டியூட்டி இருக்கிறது. ஊனடைந்த உடம்பின் பிறவிய எதுக்கு பறிஞ்சிருக்காரு தெரியுமா? அந்த உடம்புக்குள்ள அந்த உயிரை வச்சு உன்னை எதுக்கு பிறக்க வச்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு 2வது பாட்டுல சொல்றாரு துதியில. ஊனடைந்த உடம்பின் பிறவிய தான் அடைந்த உறுதியை சாருமா. தேன் அடைந்த மலர்பொழில் தில்லையுள் மான் அடஞ்செய்யும் வரதர் பொட்டால் தொழ. தில்லையில் நடனம் செய்கின்ற வரதர் பொட்டாலை தொழுவதற்காகத்தான் உனக்கு இந்த உடம்புக்குள்ளேயே உயிரை வச்சிருக்காண்டார். இந்த நோக்கம். அதுபோல உயிருக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கிறான் சிவபெருமான். கொடுத்து உன்னை உயிர் பெறும்படி செய்கிறான். உயிருக்கு இருக்க இடம் கொடுத்தல் உடலும் உயிரும் போல. வேறாய் என்பது நான் அறியும் பொருட்டு வேறாய் நின்று அறிவிக்கிறான். ஆக இறைவன் உயிரில் ஒன்றாய் நிற்றலை பற்றி இங்கே கூறி அடுத்ததாக உயிரின் உடனாய் நிற்றலை பற்றி அடுத்த பாடத்திலே கூறுகிறார். 29வது பாடல். இறைவன் உயிருக்கு உடனாய் நிற்றல். அக்கரங்கட்கெல்லாம் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிருக்கு உயிராய் மேவினோம் எக்கண்ணும் நில்லா இடத்து. உயிருக்கு நில்லாது அறிவு என்று நல் ஆகமும் போதும் நாடு. ஆ இல்லாம எந்த சொல்லு இல்ல. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே. எல்லா எழுத்துக்களும் ஆ என்னும் உயிரெழுத்தின் ஒளி கலந்து நிற்பது போல எழுத்தின் எழுத்தாய், சோதியின் சோதியாய், உயிரின் உயிராய், எண்ணிலி உயிரிடத்தில் உயிருக்கு உயிராய் கலந்து அவற்றை இயக்கும் பேருயிராய் பொருந்தி. சாமி அப்படி கலந்து வரான். எப்படி ஆ அத்தனை சொற்களையும் இயக்குகிறது, அத்தனை வேர்ட்ஸையும் அது இயக்கிக்கிட்டு போகுது. பாடா போடா எது வேணாலும் வச்சுக்கோங்க, ஆ இல்லாம எந்த சொல்லு இல்லை. அதுபோல சிவபெருமான் உயிருக்கு உயிராய் கலந்து இயக்கும் பேருயிராய் பொருந்தி. அப்ப என்ன அர்த்தம்? கண்ணை நான் இயக்குறேன், என்னே இறைவன் இயக்குறாரு. இதுதான் முக்கியம். இந்த 3 இயக்கம் இங்க இருக்கு. ஒரு பொருளை நாம் பார்க்கணும்னா இதுதான் 11வது சூத்திரம் சொல்லுது. காணும் கண்ணுக்கு காட்டும் விளம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டல் அயரா அன்பின் அரண்கலல் செலுமை. இதுதான் முக்கியம். இதுதான் திருப்படி ஞானம் பேர். காணப்படும் பொருள், காட்சி பொருள், காணும் பொருள் என்று நம்ம 3 விடயத்தை நம்ம சொல்றோம். காட்சி பொருள் என்பது திருவருள். திருவருள் வழியாக நான் ஒரு பொருளை காண்கிறேன். அப்பதான் அது முக்தி. இறைவனை காணுகிறேன் என்று சொல்றார். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடுனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். சாதாரிப்பார் நாவுக்கரசர் ரங்கமா. அப்ப உள்ள அப்படி பாக்குறாராம். அதை இங்க சொல்றாரு. உயிருக்கு உயிராய் கலந்து அவற்றை இயக்கும் பேருயிராய் பொருத்தி. எல்லாத்தையும் இயக்கிறவர் அவர் தான். அப்ப இந்த உடம்புக்குள்ள 3 இருக்குது. சடமும் இருக்குது, உயிரும் இருக்குது, இறைவனும் இருக்கிறார். ஆனா ஆணவம் மேலோங்கி நிற்கும் போது இறைவன் தெரிய மாட்டான், இறைவன் மேலோங்கி நிற்கும் போது ஆணவம் தெரியாது. இதுதான் திருமந்திரத்தை சொல்றார். ஒருத்தன் யானை பொம்மையை காட்டுவான், இது யானைன்னுவா, ஒருத்தன் மரன்னுவான். அது மாதிரி மரத்தில் மறைந்திருந்தது மத யானை, பரத்தில் மறைந்திருந்தது பார்வோர். இதெல்லாம் அற்புதமான பாடல். நேரம் குறைவாக அடுத்தது என்று ஆகமங்கள் சிறந்து கூறுகின்றன என்பதை சிந்தித்து தெளிவு பெறுவாயாக. அப்ப உடனாயினா உயிருக்கு உயிராய் நின்று, சோதிக்கு சோதியாய் நின்று, அறிவுக்கு அறிவாய் நின்று, எழுத்தின் எழுத்தாய் எப்படி நிற்கிறதோ அது போல நின்று நான் எதை அறிகிறேன் என்பதை, எதன் மீது இச்சைப்படுகிறேன் என்பதை முதலில் கண்டு அவர் கண்டு அதுக்கு உதவுதல் தான் இந்த உடனாய் நிற்கின்றல். அப்போ ஒன்றாய் என்பது உயிருக்கு இருக்க இடம் கொடுத்தல், வேறாய் நிற்றல் என்பது உயிர் அறியும் பொருட்டு அறிவிக்க வேறாய் நிற்றல், உடனாய் நிற்றல் என்பது போல மனதுக்குள் இறைவன் இருந்து கொண்டு அதனை வேறாக
நான் என்ன இச்சை பெறுகிறோனோ அதை அறிந்து அதற்கு உதவுதல் தான் அங்கே உடனா என்று சொல்லி 30வது பாடல் இறைவன் நடனத்தை பற்றி. ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையலா உயிர்ந்தொழிந்தோ. சாமி விளையாடுறாராம். மறைப்பாற்றல் அருளாற்றல். மறைப்பாற்றல்னா தன்னை மறைத்து கொண்டு உலகத்தை காட்டுதல். வேணுங்கிறத கொடுப்பார். அருளாற்றல்னா இதுவரைக்கும் கொடுத்ததெல்லாம் புடுங்க ஆரம்பிச்சுவார். தன்னை காட்டுவார். உலகத்தை மறைத்து தன்னை காட்டுவார். கொடுத்ததெல்லாம் பிடிக்கும். அப்போ இங்க இறைவன் நடனத்தை பற்றி நல் மாணவர் வேண்டுதல் 30வது பாடல். நடனம் என்பது இன்ப துன்பத்தை நமக்கு ஊட்டி பக்குவத்தை ஏற்படுத்துவதுதான் நடனம். சிவபெருமான் ஆடுகின்ற நடனம் உயிர்களை மேடையாக வைத்து நாடுகின்றார். உயிர்களுக்கான அவரவர் செய்த வினைக்கேற்ற இன்ப துன்பங்களை நுகரச் செய்து அதன் மூலம் பக்குவம் பெறச் செய்தல் தான் இந்த நடனத்தினுடைய பொருள். நல் தவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தால் உற்ற உருவாய் நின்று ஆடல் உள்ள பெற்றிட நான் விண்ணார் பொழில் வெண்ணெமை கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று குளிர்ந்த உன்னுடைய அருளாலே எனக்கு சொல். வானளவிய சோலைகள் நிறைந்த வெண்ணெய்நல்லூரில் எழுந்தொருளின்ற மெய்கின்ற நாதனே. வருகின்ற 1ஆம் தேதி குரு பூஜை. திருவெண்ணெய்நல்லூர்ல அவருடைய சிவசமாதி. சரியை கிரியை யோகம் ஆகிய தவம் செய்தவர் அறியும்படி, எல்லாரும் அறியும்படி நாதத்தை கடந்து நின்று, அதாவது 36 தத்துவங்களை கடந்து நின்ற உன்னுடைய நடனம். 36 தத்துவத்துக்கு மேல இருக்கான் பெருமானுடைய நடனம். அப்ப அனைத்தையும் இயக்குகின்றவர். சுருக்கமா சொன்னா சாமி அஞ்செழுத்து திருமேனி கொன்று நாத தத்துவத்துக்கு மேல நின்று திருநடனம் புரிகின்றார். இதுதான் பொருள். நிலம் முதல் நாதம் வரை உள்ள 36 தத்துவங்களை கடந்த நிலையிலே திரு அஞ்செழுத்தால் திருவுருவம் உடையவராய் நின்று நீ ஆற்றும் நடனத்தின் இயல்பை அடியேன் உள்ளவாறு கண்டு ஒய்யும் பொருட்டு உனது அருளாலே கூறி அருள். அப்ப 2 விஷயத்தை இங்க குறிப்பிடுறாரு. அவர் கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதை அப்படியே சொல்றாரு. நீ நான் 36 தத்துவங்களை கடந்த ஆடுற, ரைட்டு. என்ன திருமேனி கொண்டு ஆடுற? அஞ்செழுத்து திருமேனியா கொண்டு ஆடுற. இந்த 2 விஷயத்தை இவரே சொல்லிட்டாரு, மாணவரே சொல்லிட்டாரு. அந்த அஞ்செழுத்து கொண்டு திருமேனியாக கொண்டு 36 தத்துவங்களை கடந்து அந்த ஆடுகின்ற நடனத்தை எனக்கு சொல்லுன்றார். அப்ப தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டு மீதியை கேட்கிறார். அதான் அந்த பொருள். 31வது பாடல். திருக்கூத்தின் இடமும் நோக்கமும். சிவா திருக்கூத்தி எந்த இடத்துல செய்வாங்க? நடராஜர் எங்க செய்யறாருன்னா, அங்கே அம்பலம் என்றால் பரவெளி என்று பொருள். சாமி அங்க திருநடனம் ஆடுறாரு தில்லையில். இங்கே எங்க ஆடுகின்றார் அப்படின்னா உயிர்களை மேடையாக கொண்டு ஆடுகின்றார். இதான் இடம். சாமி எங்க டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு மேடை கண்டிப்பா வேணும். மேடை என்ன, கல் மேடையா இல்ல சிமெண்ட் மேடையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உயிர்களை மேடையாக கொண்டு ஆடுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நடராஜர் எது மேல திருவடி ஊண்டிருக்காருன்னா உயிர் மேல. அரக்கன்னாலும் உயிர் தான், அந்த உயிர் மேல. ஆக இறைவன் ஆடுகின்ற இடம் உயிர்களை மேடையாக கொண்டு, நோக்கம் உயிர்கள் பக்குவம் பெறுது. அவ்வளவுதான். இன்ப துன்பத்தை நுகர்ந்து உயிர்கள் பக்குவம் பெறுது. அதான் சொல்றாரு. எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வான் அவிலக்கே சிட்டன் சிவாய நமையென்னும் திரு எழுத்து அஞ்சாலே அபாயம் மர நின்று ஆடுவான். நமக்கு ரோமன் லெட்டர் தெரியும், இந்த 1 2 3 நமக்கு இந்த லெட்டர் எல்லாம் தெரியும். ஆனா தமிழ் லெட்டர் நமக்கு தெரியாது. நிறைய பைக்ல எல்லாம் பின்னாடி எழுதுவானுங்க. போலீஸ்காரரே சொல்லுவாரு, ஏப்பா இதெல்லாம் எழுதுற, என் தமிழ் எழுத, எப்பா எங்க புரியலப்பா, நம்பர் எழுது. அது போல இங்க தமிழ்ல ஆனா அப்படின்னா 8 என்று பொருள். ஊனா என்றால் 2 என்று பொருள்.
ஆனா ஊனா தெரியாத என்னை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே, பானம் வந்து 8 சிவன்னு பேரு. 2 என்பது ஆவுடை என்று பெயர். கீழ இருக்கிற பீடம் பார்த்தீங்கன்னா, யா என்று பெயர். ஒரு லிங்கம் 3 உருப்படியா இருக்கும். எப்படி இருக்கும்னா, பானம், ஆவுடை, கீழ பீடம். சி, வ, ய. இதான் முத்தி இலக்கணம். முத்தி இலக்கணத்துக்கு ஒரு உருவம் சொல்லணும்னா லிங்கம். இதான் சொல்றாரு. எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேல் சிட்டன் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே அவாய மர நின்று ஆடுவான். ஆகவே அந்த லிங்க திருமேனியை நம்ம இப்ப பாக்குறோம் படத்துல. எட்டும் உருவான லிங்கம் என்று அதை பார்க்கிறோம். நடுவே நிற்கும் யா இறைவன் நடனத்திற்கு ஆதாரம் என்று இங்க குறிப்பிடுகிறார். நடுவே நிற்கும் யா இறைவன் நடனத்துக்கு ஆதாரம். அதான் அரங்கம் என்று பெயர் என்று சொல்லி இங்கே அடுத்ததாக இதுக்கு ஒரு உதாரணமாக மாணிக்கவார் சொன்ன பாட்டை நம்ம சொல்லியிருக்கோம். கட்டறுத்தேனை ஆண்டு கண்ணார நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மன்றம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு 2 மரியானையே என்று திருவாசகத்துல சொல்றார். அதாவது எனக்கு 8 2ம் தெரியாது. ஆனா ஊனா தெரியாது. அதாவது சிவசக்தியை தெரியாது. ஆனா நட்ட நடுவுல எவ்வளவு பெரிய அருளாளர் நடுவுல என்னை உட்கார வைத்து ஒரு விருதும் கொடுத்து என்னை ஒரு எல்லாருக்கும் முன்னாடி இப்படி ஒரு சிவனடியார் நடுவுல என்னை உட்கார வச்சு விருது கொடுத்து என்னை பெருமையா பேச வச்சு மைக்க கொடுத்து இப்படி பேச வச்சிருக்கேன். இப்ப என்னைய பேச வச்சிருக்க மாதிரிதான். அவ்வளவு நீங்க நீரிட்டு அடியார்கள் உங்க நடுவுல என்னையும் உட்கார வச்சு என்னையும் ஒரு பொருட்டாக்கி பேச வச்சு அது போல எட்டினோடு 2 அறியாத என்னை பட்டி மன்றம் ஏற்றினை ஏற்றினை என்று அங்கே திருவாசகத்துல சொல்லுவார். அதுபோல திருக்கூத்தின் இடம் என்பது இங்கே உயிர்கள் மேடை, நோக்கம் உயிர்கள் பக்குவம் பெறும் பொருட்டு. 32வது பாடல். இனி 10 நிமிஷத்துல நம்ம இந்த நிறைவு செய்வோம். அஞ்சலத்தின் அம்பலவாணன் திருமேனி 32. ஒரு நடராஜர் திருவுருவத்தை மனசுல நீங்க பாவிச்சுக்கோங்க. ஊன்றிய திருவடி நா, ஊன்றிய திருவடி நா. மா அப்படின்றது உந்தி. தோள்கள் சி, வா முகம், இங்கே தலை நமச்சிவாய, இங்க வருது தலை. இதான் பாதாதி கேசம் அப்படின்னு சொல்றாரு. பாதாதி கேசமாக நமச்சிவாய. இப்ப சிவபுராணத்துல நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க எல்லாம் தாழ் தாழ் சொல்லுவாரு. இந்த நமச்சிவாய வாழ்கள்ல மட்டும் தாழ் சொல்ல மாட்டார். என்ன காரணம்னா அதுல நமச்சிவாய் என்பது இந்த இடத்துல அஞ்செழுத்து மந்திரத்தை குறிப்பதல்ல, பெருமானுடைய திருமேனியை குறிப்பது. ஆக நான் என்பது நமச்சிவாய திருவடி அங்கே வந்துருச்சு. நமச்சிவாய வாழ்க, திருமேனி கொண்ட இந்த திருமேனி கொண்டு நடனமாடுகின்ற பெருமான் வாழ்க என்று அதுக்கு பொருள். அப்ப நான் என்பது நமச்சிவாய வாழ்க, நான் என்பது திருவடி அங்கு வந்து விட்டதுனால திருவடி தாழ் வாழ்க என்று திருப்பி சொல்ல முடியாது. அதனாலதான் மாணிக்கவாசகர் நமச்சிவாய வாழ்க, தாள் அங்கே நாவாக இருக்கிறது. அவரே அங்கே அஞ்செழுத்திலே அம்பலவாணன் திருமேனி. ஆடும்படிகே நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோல் சிகரம் பகர் முதல் வா முடியப்பா ரெண்டு. இப்ப நான் சொன்னதுதான் அப்படியே வரிசையா அந்த திருமேனியை இப்ப ஐயாவும் நல்லா காட்டினாங்க. அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக அதனுடைய தொடர்ச்சி 33வது பாடல். இதுவும் அம்பலவானின் அங்க அமைப்பு, அவை அமைப்பு பத்தி சொல்றதுதான். இப்போ பாதாதி கேசமா பார்த்தோம். இப்போ ஏசாதி பாதமா பார்க்க போறோம். மேல இருந்து கீழே வரும். சேர்க்கும் துடிசிகரம் சிக்கனவா வீசுகரமாக்கும் யா கரம் அபயகரம் பார்க்கில் இறைக்கி அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனா தங்கும் மகரம். இப்ப நம்ம முதல்ல பார்த்த பாட்டு பாதாதி கேசம், பாதத்திலிருந்து கேசம். இப்ப கேதாதி பாசம், மேல இருந்து கீழே. இதுல என்னன்னா உடுக்கை ஏந்திய கரம் படைத்தல்.
அமைந்த அபயக்கரம் காத்தல், அனலேந்திய கரம் ஒடுக்குதல், ஊன்றிய திருவடி மறைத்தல், தூக்கிய திருவடியும் சுட்டிக்காட்டும் திருக்கையும் அருளல். இந்த ஐந்தொழிலுக்கு. ஆகவே சாமி என்ன சொல்றாரு? திருமேனி 5. இப்ப இதுல என்ன பொருள் அப்படின்னா, சாமி எந்த திருமேனி கொண்டு நடனம் ஆடுகிறார் அப்படின்னா, அஞ்செழுத்தை திருமேனியாக கொண்டு ஆடுகிறார். சாமி எந்த இடத்தில் ஆடுகிறார் அப்படின்னா, 36 தத்துவங்களை கடந்து ஆடுகிறார், பரவெளியில் ஆடுகிறார். சரி, சாமி எதை மேடையாக கொண்டு ஆடுகிறார்? உயிர்களை மேடையாக கொண்டு ஆடுகிறார். அந்த அஞ்செழுத்து திருமேனி எது எதெல்லாம் பாதாதி கேசமாக இருக்கும் பொழுது நான் பாதமாகவும், மா உந்தியாகவும், தோள்கள் சீயாகவும், முகம் பாகம், தலை திருமுடி யாவாகவும் இருக்கிறது. அதே கேதாதிபாசமாக இருக்கும்போது ஐந்தொழிலை குறிக்கின்ற வகையாக இருக்கிறது. ஆக உடுக்கை படைத்தலையும், உடுக்கை ஏந்தியகை அபயக்கரம் காத்தலையும், அனல் ஏந்தியகை ஒடுக்குதலையும், ஊன்றிய திருவடி மறைத்தலையும், தூக்கிய திருவடி அருளையும் காட்டுகிறது. அடுத்ததாக பிரணவ மந்திரத்தின் கூத்து, பிரணவத்துள் கூத்து. அநேகமா இந்த பாடல்கள்னா அடுத்த பாடலோட நம்ம 2 பாடல்களை நிறைவு செஞ்சிருவோம். 5 நிமிடம், இனி 5 நிமிடம், 6 நிமிடங்கள் இருக்கின்றன. ஓங்காரமேனல் திருவாசி உற்று அதனில் நீங்க எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரமற்றார் அறிவர் அணி அம்பலத்தானாடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார் பின். அப்ப பிரணத்துள் கூத்து அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு கோயிலுக்குள்ள போறீங்க, ஒரு சிவலிங்கம் இருக்குது, சுத்தி பிரபை இருக்கு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுத்தி பிரபை, அதுல விளக்கெல்லாம் போட்டு, அந்த பிரபை என்பது ஓம், அந்த நம என்பதை குறிக்கும். பிரபை அதாவது என்னன்னா, அந்த பிரபை நமவை குறிக்கும். லிங்கம் சிவ ய. ஆக இந்த சிவைய அத முத்தி இலக்கண லிங்கம் சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை இயக்குகின்றதுதான் அந்த பிரபை. ஆகவே இதைத்தான் அந்த சாமி வரிசையா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓங்காரமேனல் திருவாசி, ஓம் எனும் பிரணவமே பிரபையாக இருக்கும். அதனில் உற்று நீங்க அஞ்செழுத்தே நிறை சுடராம். பிரணவத்தில் பொருந்தி அதை விட்டு நீங்க அஞ்செழுத்தே அதன் உள் நிறைந்த ஒளியாகும். இதனை அச்சார் அறிவார், யான் எனது நீங்கியவர்கள் அறிவார்கள். இந்த உண்மையை யான் எனது நீங்கியவர். அணி அம்பலத்தானாடல் இது பெற்றார், அவர்களே திருச்சிற்றம்பலம் உடையானின் திருக்கூத்தை காண பெற்றவர். இப்ப நாமெல்லாம் பக்குவம் பெற்றவர்கள், நிச்சயமாக அவருடைய திருக்கூத்தினுடைய பொருளை உணர்ந்திருப்போம். பின் பிறப்பு அற்றார், அவர்களே இனி பிறவா நிலையும் பெற்றவர் நாமளே என்று அற்புதமாக இந்த அந்த அடுத்த படத்தையும் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். அழகாக அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிரபை இருக்கு பாருங்க, அது உலகத்தை இயக்குவது. இந்த உள்ள இருக்கக்கூடிய சிவாய லிங்கம், அடுத்த படத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமா தெரியும். அடுத்த படத்தையும் பரட்டி காட்டுங்க. இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். அற்புதமாக அந்த இந்த பாடலோடு நாம நிறைவு செய்து கொள்வோம். ஆக இன்று நாம முக்கியமா பார்த்ததெல்லாம் ஆணவம், அதாவது அதுக்கு முன்னாடி வித்யா தத்துவம் 7 பார்த்தோம். அதுல 2 உடம்பு இருக்கிறதா பார்த்தோம், காரண சரீரம், கஞ்சுக சரீரம். அதுல முக்கியமாக காலம் என்பது நாம வினைகளை அனுபவிக்க வேண்டிய காலம். நியதி என்பது அவரவர் வினையை அனுபவிக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலை என்பது உயிருடைய செயலாற்றலை தூண்டுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்தை என்பது உயிரின் அறிவாற்றலை தூண்டுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அராகம் என்பது உயிரின் இச்சையை தூண்டுகிறது என்று நம்ம பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுத்த தத்துவத்துல 5 தத்துவங்கள் இருக்கிறது. அதன் நாதம் என்று சதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்று பார்த்தோம். 9 சக்திகள் இருப்பதாகவும் பார்த்தோம். அதுல 3 விதமாக சிவசக்தி கூடுதல், அதன் மூலமாக உற்பத்தி ஆகின்ற சதாக்கியம், ஈஸ்வரம், தத்துவ சுத்த வித்தை ஆக பார்த்தோம். அடுத்தது ஆணவம் என்பது யான் எனது, நீயான உன்னை நானாக சொல்வது. கர்மம் என்பது உயிரினுடைய அந்த கர்மா, அந்த வினையை அனுபவிக்கின்ற அந்த நிலையை சொல்வது. அடுத்ததாக பசு ஆகிய நான் யார் என்பது பகுத்தறிந்து அறியக்கூடிய இறைவன் யார், உயிராகிய நான் யார்,
அப்புறம் சடம் என்பதை இரண்டையும் பகுத்தறியக்கூடியது இந்த உயிர். இறைவனையும் அந்த சடத்தையும் பகுத்தறிந்து அனுபவிக்கக்கூடியது உயிர் என்ற சடசக்தி என்பதை அங்கே சொல்லி, அடுத்ததாக நீ யார் என்ற கேள்விக்கு அற்புதமாக நான் உனக்கு ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்று அருள்வோவன் என்று கூறி அதையும் பார்த்து உன்னுடைய நடனம் என்ன என்பதிலே பாதி வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து அம்பாளினுடைய நடனம் மட்டும்தான் இருக்கு. அம்பாள் காணுகின்ற நடனம், அது பேரு அந்த அற்புதமான நடனம். அதாக 34 பாடல்களை அடுத்த 18 பாடல்களை நம்ம அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஆகவே அற்புதமான இந்த வகுப்பு உண்மையை நாம் உள்ளபடி உணர்கின்ற இந்த வகுப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கும் நம்முடைய காஞ்சி சங்கரா கலைக்கல்லூரியுடைய முதல்வர், துணை முதல்வர் அத்தனை பேர்களுக்கும் நம்முடைய காஞ்சி சங்கராச்சாரியருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கியும், வான்மையில் வளாது வேகம் அழிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான பூத நெறி காட்டும் எண்ணெய் வயல்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொருள் திராவிடுதுறைவார் குரு நமச்சிவாய தேவன் சைல அதிமரபுடையோன் திருமரபு கலைகமாதோ. என்ன ஆளுடைய சிவனே. நன்றிங்கய்யா, மிக்க நன்றி, மிகச் சிறப்பு. ஓரிருவர் யாராவது ஐயப்பாடுகளை கேட்கறதுன்னா கேட்கலாம். அதுக்கு ஒரு 5 நிமிடங்கள். உங்க ஒளிய வாங்கிய திறந்துட்டு பேசலாமா? மற்றவங்க யாராவது பேசுங்கய்யா, பேசுங்கம்மா. நீங்க கேட்கதான் எங்களுக்கு ஆர்வம், உற்சாகம். ஆனா கேளுங்க. மெய் மறந்து மயங்கிட்டீங்களா? இல்லன்னா நம்ம நன்றி உரை சொல்லலாமா? ஒரு கேள்வியாவது கேளுங்க. ஐயா வணக்கம். எப்படி இருந்ததுனாலும் சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. லோகநாதன் ஐயா. சாதாக்கியமும் சதாசிவம் ரெண்டும் ஒரே பொருளுடைய இதா வருங்களாயா? எப்படிங்க கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. ஒண்ணுதாயா? ரெண்டு ஒண்ணுதாயா? சிவன் சிவன். நன்றி. சதாசிவன்றது லிங்க திருமேனிக்கு சொல்றோம், அந்த தத்துவத்தின் பேர் சதாக்கியம். நன்றிங்க நன்றிங்க. இது 5 தொழில்களை பற்றியும் வரிசையா வருது இல்லையா? புரியல. இல்ல 5 காத்தல் அந்த மாதிரி அந்த 5 இதையும் தானே ஒரு பாட்டுலயும் வருது. ஆமா, படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் மறைத்தல் அருளல். படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் இல்ல, ஒடுக்குதல். அழித்தல்லாம் முற்றழித்தல் வேற, ஒடுக்குதல். படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் மறைத்தல் அருளுதல். ஒடுக்குதல் என்னன்னாங்க, ஒரு கர்ச்சீப் இருக்கு, அப்படி சுருக்கி வச்சுக்கிற, அப்படி விரிக்கிற, அழியல, கர்ச்சீப் அழியல, அப்படி சுருக்கிறது விரிக்கிறது. மா ஏயில இருந்து வர்றதுனால மா என்றால் விரிதல், எய் என்றால் சுருங்குதல். மாயை விரிதல் சுருங்குதல், அதான் ஒடுங்குதல். இன்னைக்கு பாருங்க, உடம்பு மாதிரி இருக்கும், நாளைக்கு உடம்பு இருக்காது, திருப்பி உடம்பு ஒரு நாளைக்கு வரும். பில்டிங் மாதிரி இருக்கும், இருக்காது, திரும்பி வரும். சேர் மாதிரி இருக்காது, திரும்பி வரும். அதான் ஒடுங்குதல், மீண்டும் உற்பத்தி ஆகுதல். சரி, அப்ப நன்றி உரை சொல்லிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. இந்த 19வது பாடல்ல வித்யா தத்துவங்கள் 7ன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, 7 ஒரே பாடல்லயே இருக்கு இல்லைங்களாயா? 6 தான் இருக்கு, ஒண்ணு இல்லைன்னு நான் சொன்னேன் இல்ல, மாயை இல்லைன்னு சொல்லி. அப்படியா? சரிங்கய்யா. ஆழம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன் மட்டும்தான் அதுல இருக்கு. மாயை என்பது உள்ள மறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். சரிங்க. மாயைங்கிறது மாயைன்னு ஒரு இது இருக்கு. ஆணவத்துக்கும் போகும், கண்மத்துக்கும் போகுமாங்க? சிவா, அந்த மாயை வேற, இது தத்துவத்துல வர்ற மாயை. சரிங்க சரிங்க. தத்துவத்துல முதல்ல கொடுத்த கருவி மாயை. இதுக்கு பேரு காரண சரீரம்னு பேரு, ஆனந்தமய கோஷம்னு தமிழ்ல பேரு. அந்த மாயை வேறு, நீங்க சொல்ற அந்த உலக மாயை வேறு, இது கருவியில வரக்கூடிய ஒரு மாயை.
சரிங்க. நன்றிங்கய்யா. நன்றி.